திரும்ப திரும்ப இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க போகிறேன். இந்த கூட்டம் தேட்டரில் பார்த்துருந்தா இன்னும் செம்ம சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன் பெண் வேஷம் போட்டு இது பண்றோம்னா அப்பதான் நம்மள நல்ல நடிகன்னு சொல்லுவாங்கன்றதுதான். எல்லாமே ஒரே நாள்ல நிகழ்ந்துராது. அது வந்து நம்ம இப்ப சினிமாவே வந்து எப்படின்னா கிரிக்கெட் மாதிரி தான். நீங்க ஒரு மேட்ச்ல 100 அடிச்சிருங்க, அடுத்த மேட்ச் திரும்ப 0ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஒரே படம் என்ன கொண்டு போய் எங்க சேர்த்துருமானா சேர்க்கவே. எனக்கு வந்து ஒரு அட்ரஸ், இதுக்கு முன்னாடி நான் இந்த கூட்டத்துல வந்ததுன்னா நான் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நான் யாருன்னு தெரியுது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு படம் திரும்ப நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற எல்லாம் பண்ணி நாம அதுல ப்ரூவ் பண்ணி இல்ல அந்த படமும் எனக்கு முடிஞ்சுமானா கிடையாது. தொடர்ந்து போயிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து 30-40 வருஷமா சினிமால இருக்கவங்களுக்கே அது இருக்கு. நமக்கும் தொடர்ந்து அந்த இது ஒரு பயணம் தான். பயணத்தோட தொடக்கம், ஒரு நல்ல தொடக்கம். இதுக்கு மேலதான் மெயின் பிக்சரே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பேரை இந்த இடத்துல பார்க்கறது. திரும்ப திரும்ப இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க போகிறேன். இந்த கூட்டம் தேட்டரில் பார்த்துருந்தா இன்னும் செம்ம சந்தோஷமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அது தொடர்ந்து வர்ற படங்களில் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். முக்கியமாக இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இங்கே நிறைய பேர் இன்னும் சினிமா கனவுகளோட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் இன்னும் இருக்கீங்க. என் மூலமாக, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தைரியமாக இருங்க, தைரியமாக உங்கள் ஸ்டெப்பை மட்டும் எடுத்து வைங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளை டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. நம்ம கான்ஃபிடென்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் பண்ண முடியும், நம்மளை வந்து எப்படி வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம நட்பு வட்டாரமும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நட்பு வட்டாரம் தான் நம்மளை பயங்கரமாக கை கொடுத்து தூக்கி விடணும், நீ உன்னால் முடியும், உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஆனால் ஒரு அவங்க மேலே இருக்கிற ஒரு அக்கறையின் பேரால் வந்து ரொம்ப பயத்தை மட்டுமே திணிச்சிட்டே இருக்கிறது இருக்குல்ல. சின்னதாக இது பண்ணு போதும், ரொம்ப ஒரு பெரிய ஸ்டெப்புக்குள்ளே போகாத, சொதப்பிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல. பட் அப்படி சொல்கிறதெல்லாம் வந்து யாருமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களுக்கு இந்த படத்தில் ஜமால ஒரு டைலாக் அதுதான் வச்சுருந்தேன், உனக்கு திறமை இருக்குன்னு நீ தான் சொல்லணும். அது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னு பிலீவ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டெப் ஒன்றா எடுத்து வைங்க. ஏன்னா இங்கே நிறைய நடிகர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க, எனக்கு தெரியும், நிறையா ட்ரை பண்ணுறவங்க இருப்பீங்க. பட் சின்னதாக ட்ரை பண்ணிட்டே இருப்போம், ஒரு நாள் வந்துடும். பட் ஸ்டில் இதில் நடிகர்களோடு சேர்த்து எழுத்தாளர் இருப்பீங்க, நடிகர்களோடு சேர்த்து இயக்குனர் இருப்பீங்க. மற்ற அதையும் நம்மளால் முடிஞ்சால் சரியான டைம் எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணோன்னா அந்த வேற ஒரு தளத்துக்கு உங்களை உயர்த்திக்க முடியும், உங்களாலே உங்களை உயர்த்திக்க முடியும். அதை மட்டும், ஏன்னா நானே பண்ணிட்டேன், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. எனக்கு அந்த ஒரு பெரிய நம்பிக்கை அப்படி இருக்குது. முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு இயக்கம், இந்த மாதிரி ஒரு லைப்ரரி வச்சு இவ்வளோ பேருக்கு ஒரு பயனுள்ள விஷயமா நிறையா பண்ணிகிட்ருக்க ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட நானும் அவரோட பட்டறையிலேருந்து வந்த ஒரு பையன்தான். நாங்கள் 2013 அவர் கொடுத்த சின்ன சின்ன நம்பிக்கையின் பேராலும், அவங்க டீம் கொடுத்த ஒரு நம்பிக்கையின் பேராலும் தான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட என்னோட டைரக்ஷனில் வந்து ஒரு பாதி பங்கு ரஞ்சித் அண்ணனுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராலாம் வேலை செய்யலை, ஆனால் அவர்கிட்ட வந்து டைரக்ஷன் கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் அவர் எவ்வளோ பேர் வந்து ரஞ்சித் அண்ணன் படங்களில் வந்து ரொம்ப சின்ன சின்ன வேஷம் பண்ணுற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கே போகும்போது என்னடா நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கே, நம்ம எதுவுமே பண்ணவே முடியல, நம்ம என்னெல்லாம் நினச்சிட்டு வந்தோம், வந்த உடனே அப்படியே டாப் ஆக்டராக நினச்சிட்டு வந்தோம், இங்கே வந்து கூட்டத்தில் நிற்க வைக்கிறாங்களேன்னு நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். பட் அதையும் தாண்டி நமக்கு வந்து அங்கே என்ன ஒரு மிகப்பெரிய வாய்ப்புனா, நமக்கு காசு கொடுத்து அவங்க பண்ணுற ஒர்க்கை கவனிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அதை வந்து பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா தான் எனக்கு சின்ன ரோல், பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணன் டைரக்ஷன் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் நான் காலா பண்ணும்போது எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா, ரஜினி சார் நடிக்கிறது நான் பக்கத்துலேருந்து பார்க்குறேன், நானா பட்டேகர் நடிக்கிறது பக்கத்துலேருந்து பார்க்குறேன், சமுத்திரகனி அவர் நடிக்கிறது பக்கத்துலேருந்து பார்க்குறேன், மணிகண்டன் நடிக்கிறது பக்கத்துலேருந்து பார்க்குறேன். இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இடம் மூலமாக ஏற்படுது. பட் ஆனால் அதை நான் வேறு மாதிரி நெகட்டிவாக எடுத்துக்கிறேன்னா அதுலேருந்து நான் எதுவுமே வந்து லேர்ன் பண்ணி இருந்திருக்க முடியாது. பட் ரஞ்சித் அண்ணன் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, அதை நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஐ மீன் அவர் சொல்லிக் கொடுத்தாருன்னா அவர் பண்ணதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டது. சினிமா வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லாருமே தனியாக வந்து யாராலையும் இங்கே சினிமா வந்து பண்ணிடவே முடியாது.
என்னால மட்டும்தான் முடியும், நான் நினைச்சா மட்டும்தான் ஒரு படம் வரும், நான் ஒரு இயக்குனர், நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும்னா அது எதுவுமே இங்க ஒரு நல்ல ஸ்பேஸ்ல நிகழாது. நாங்க அப்படி ஒர்க் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஜமா நல்லா இருக்கு, எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு எல்லாம் காரணம் நாங்க தான், இந்த டீம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் மை டிஓபி ஒரு கோபாலண்ணனோட லைஃப் மட்டும் நீங்க தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஒரு 100 சூரரை போட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு லைஃப் தான் கோபாலண்ணன்லாம். அவர் வந்து நீங்க நம்ம ரொம்ப சின்னதா சினிமாவில் ஆரம்பிக்கிறோம், நம்ம ரொம்ப பெருசா நினைச்சு வந்தோம், சின்னதா ஆரம்பிக்கிறோம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல யாருன்னா இருந்தீங்கன்னா அவரோட கதையை மட்டும் தனியா போய் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து அவர் டிஓபி, ஆனா அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருந்தது, அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னோட ஒர்க்கை மட்டுமே பிலீவ் பண்ணி பண்ணவர். ஸோ என்னோட ஜமா வந்து விஷுவலா அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ஸ்டன்னிங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கோபாலண்ணன் தான். அது கண்டிப்பா அவருக்கு இந்த மொமெண்ட்ல நான் தேங்க் பண்ணிக்க ஆசைப்படுறேன். கம்ஸ் டு மை எடிட்டர், அங்க ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்து ஒன்னா அப்படி இருந்த ஒரு ஆள் தான். இங்க எடிட்டிங் டேபிள்ல உட்காந்தும் நான் அந்த டைரக்டர் நான் சொல்ற ஷாட்டு தான் வைக்கணும், நான் அப்படிதான் அப்படின்னா இல்லாம அவருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அவர் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நீங்க யாருன்னா டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தீங்கன்னா எடிட்டருக்கான ஸ்பேஸ் ஒரு சில பேர் அதை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்க ஃபிலிம் வந்து வேற ஒரு தளத்துக்கு போகும். எப்படி சொல்றதுன்னா ப்ரிசைஸா ஒரு 4 ஷாட் மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த ஷாட்டை வெறும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ஒர்க்கை எடிட்டர் கொடுக்காதீங்க. இருக்க எல்லா ஷாட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், அங்க அவங்க ஒய்டு வைக்கணும்னு நினைச்சா ஒய்டு இருக்கணும், க்ளோஸ்அப் வைக்கணும்னு நினச்சா க்ளோஸ்அப் இருக்கணும். இல்லை நான் எல்லாமே எடிட்லாம் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த ஷாட்டு தான் நான் சொல்கிறத மட்டும் வெயி, இந்த டைலாக் வரைக்கும் இந்த ஒய்டு இது க்ளோஸ்னா அப்போ எடிட்டரே தேவையில்லை, நம்மளே அந்த சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு பண்ணிடலாம். அந்த ஒரு ஸ்பேஸ் எடிட்டர் கொடுக்கணும்னு நினைங்க. ஸோ இந்த படம் வந்து இவன் ஒரு ட்ராமா படமாக இருந்தாலும் ஒரு ஒரு கிரிப்பிங்கான ஃபிலிமாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா எடிட்டர். தேங்க்யூ பார்த்தா. அப்புறம் இந்த படத்தோட மெயின் எலமெண்ட்டே வந்து இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது தெருக்கூத்துவோட அந்த சவுண்டு. நம்ம சின்ன வயசுல எல்லாருமே கிராமத்துல தெருக்கூத்து பார்த்துருக்கும் போது ஒரு 2 ஊர் தள்ளி தெருக்கூத்து நடந்தா கூட நமக்கு கேட்கும். நீங்க அது கிராமத்துல இருந்தவங்க எல்லாம் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. சொல்லுவாங்க என்ன சவுண்டு கேட்குதுன்னா அது பக்கத்து ஊர்ல 2 ஊர் தள்ளி தெருக்கூத்துப்பா அப்படின்னுவாங்க. அப்போ முதல்ல இதை வந்து தெருக்கூத்தை வந்து முழு இதுவா வச்சு படம் பண்ணணும்னு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அதோட சவுண்டு. அந்த சவுண்டோட ஒர்க் வந்து இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. கிட்டத்தட்ட இதுல நீங்க பாக்குற எல்லா தெருக்கூத்து போர்ஷனும் லைவ் சவுண்ட் பண்றதுன்றதும் அதை இந்த சவுண்டோட நம்ம அப்புறமா பண்ற எஃபெக்ட்ஸோட மிக்ஸ் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப ப்ராப்பரா பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண என்னோட சவுண்ட் டிசைனர் செந்தமிழன், அவருக்கும் ரொம்ப நன்றி. சதீஷ் அண்ணா, 2 பேருக்குமே தேங்க்யூ. அப்புறம் இங்கே என்னோட டைரக்ஷன் டீம் வந்திருக்காங்க. என்னோட கோ டைரக்டர் ராகுல், என்னோட அசோசியேட் டைரக்டர் ராகேஷ். டைரக்ஷன் டீமும் அந்த அளவுக்கு முக்கியமானது தான். ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் ரஞ்சித் அண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஒரு உதவி இயக்குனர் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு உதவி இயக்குனர் கிடையாது, அவங்க ஒரு சக இயக்குனர் தான். அவங்களுக்கும் எல்லா விதமான தன்னை தயார்படுத்திட்டு தான் சினிமாக்குள்ள வராங்க. நம்ம அவங்கள அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கிறீங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி 1000 கேள்விகள் கேட்கலாம். ஆனா சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எதனா ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை நம்புங்க, அவங்க பாயிண்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு ஈகோ ஹிட் ஆகுது, அவங்க சொல்லி எப்படி நமக்கு இது பண்ணணும் அப்படின்னு. பட் அவங்க என்ன வேணா சொல்லியிருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் வந்து நம்மளதான் பாராட்ட போறாங்க. இப்ப என்ன நீங்க பாராட்டின பல விஷயத்துக்கு நான் மட்டும்தான் பண்ணனா இல்லை, இவங்க எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா கிரெடிட் என்னவோ நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த டைரக்டருக்கு மட்டும்தான் வரும். அது ஒரு சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த டீமுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா படம் நல்லா வரும் அப்படிங்கிறது தான். இதுக்கு மேல உங்களுக்கு எதனா படம் சார்ந்த எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். நீங்க தொடர்ந்து வந்து நடிகராகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மீன் டைம்ல வந்து நிகழ்ச்சிகளை வந்து நகர்ப்புறங்கள்ல அதீதமா இருக்கிறத விட கிராமப்புறங்கள்ல அதோட பரவல் அதிகமா இருக்கு. இப்போ அந்த கலையை இந்த வடிவத்துக்குள்ள எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு, அதை கதையை ஆக்கப்படுறதுக்கான காலகட்டம் எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க, அதை மட்டும் சொல்லுங்க.
அதான் இப்ப கலைங்கிறது வந்து நான் பொதுவான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அது நகரம் கிராமம் அப்படின்னு இல்லாம எல்லாருக்குள்ளயும் அந்த கலைக்கான இது இருக்கு. கிராமத்துல இருக்கவங்க அந்த கலையை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க, நகரத்துல இருக்கவங்க அதை பத்தி கம்மியா தெரிஞ்சவங்க. கிராமத்துல இருக்கவங்களுக்கு அடடா நம்ம பார்த்த விஷயமே ஒண்ணு திரையில வருதுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஒண்ணு இருக்கும். நம்மளோட விஷயத்த இது வரைக்கும் யாருமே வந்து தெருக்கூத்து கலைஞனை வந்து ஒரு கதாநாயகனா முன்ன நிறுத்தி, அதுலயும் பெண் வேஷம் போடுறவன கதாநாயகனா முன்ன நிறுத்தி பண்ணதே இல்லை. அப்ப அவங்களுக்கு வந்து அது ஒரு புதுசா இருக்கும். இது வரைக்கும் அவங்க ரசிச்சவங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஒண்ணு எனக்கு இருந்தது. நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்க வந்து ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது. நம்ம ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது, வெஸ்டர்ன் கல்ச்சரா ஒரு படம் பார்க்கும்போது ஃபாரின்ல இப்படி எல்லாம் இருக்கான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. சேம் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் வந்து இங்க இருக்கிற ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுலே இவங்களுக்கு இருக்கு. சோ இவங்களுக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எஜுகேஷன் பர்பஸா இருக்கும்ல. இப்படிப்பட்ட மாந்தர்கள் நாங்க இங்கெல்லாம் இருக்கிறோம், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கோம், இந்த மாதிரி வாழ்வியல் எங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத வந்து இவங்க கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுதான். இன்னொன்னு வந்து இந்த படமே வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு எமோஷன்ல கட்டமைக்கப்பட்ட படம் தான். ரொம்ப பயங்கரமா ஐயோ இது செட் ஆகுமா இது ஆகுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இல்லாம ரொம்ப சாதாரணமா தந்தை விட்ட ஒரு இடத்த ஒருத்தன் பிடிக்கிற ஒரு பேசிக் எமோஷன்ல கட்டமைக்கப்பட்ட, அதாவது சாதாரண கதை களம் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு களம். அந்த ஒரு நம்பிக்கையின் பேர்ல இதை பண்ணதுதான். இதுக்கான நேரம் வந்து ரொம்ப வருஷமாவே மனசுக்குள்ள இருந்ததுதான். இது வந்து நம்ம அப்ப படம் பண்ணணும் போது நம்ம நடிகனா நிறைய முயற்சி பண்ணிருப்போம். சின்ன சின்னதா விஷயங்களே தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். எப்படா நமக்கான ஒரு பிரேக் வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி என்னைக்குன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு படம் பண்ணலாம், ஒரு ஷார்ட் பிலிமா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு இதுதான் இது. அதுக்கப்புறமா படமா வரும்போதும் நம்ம லீடா நடிச்சா ப்ரொடியூசர் எப்படி நோ சொல்லாத ஒரு கதையா இருக்கணும். அதே சமயத்துல வந்து இது நமக்கு இது பண்ண ஒரு ஸ்பேஸ்லயா இருக்கணும். நம்ம கிராமத்துல போயிட்டு எந்த வித பிரச்சனையும் இல்லாம நம்ம சொந்தக்காரங்களை வச்சு நம்ம ஊர்க்காரங்களை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஆரம்பிச்சதுதான் ஜமா. தேங்க்யூ. என்னோட கேள்வி என்னன்னா, இளையராஜா இதுக்குள்ள வந்த மொமெண்ட்டை பத்தி மட்டும் கொஞ்சம். ஏன்னா முதல் பட இயக்குனருக்கு இளையராஜா தருவாராங்கிற கேள்வி எனக்கு நிறைய இருக்கு. ஒரு தந்ததை பத்தி அந்த மொமெண்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் நாங்க சொல்றதா ரொம்ப மேஜிக்கான ஒரு மூமெண்ட் தான். நாங்க எங்களாலே நம்ப முடியாத ஒரு மூமெண்ட் தான். இதுக்கு படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னும் 2 மாசத்துல ஷூட் போகும்போது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 1.5 மாசம் முடிஞ்சு இன்னும் ஒரு 20 நாள்ல நாங்க ஷூட் போகிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு இசையமைப்பாளர் தான் பண்றதா இருந்தது. அவரோட ஒரு ஷெட்யூல் காரணமா அவரால் பண்ண முடியல. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு. பட் அவருக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருந்ததுனால பண்ண முடியல. இன்னும் 20 நாள்ல நாங்க வேற யாருன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து பிடிச்சே ஆகணும். ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்னன்னா, இந்த படத்துல நீங்க புதுசா இருக்கீங்க, நடிகர்கள் யாருன்னா அவங்க விருப்பத்தின் பேர்ல போங்க, ஆனா இது வந்து ஒரு இசை சார்ந்த படம், அதனால ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர் போங்க அப்படின்னு சொல்லி இருக்க ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். பயங்கரமா பேசிட்டே இருந்த உடனே நான் எங்க ஏபி கிட்ட சொல்றேன், சரி நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேங்க அப்படின்னு. சொல்லுங்க வந்து நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, ஆனா சொல்லுங்க என்னங்க அப்படின்னு. இந்த மாதிரி இளையராஜா ட்ரை பண்ணலாம். விளையாடாதீங்க பிரதர், இன்னும் 20 நாள் தான் ஷூட் இருக்கு, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? சீரியஸா தாங்க சொல்றேன். அவரு சொன்னாரு, என்னன்னு போய் கேட்பேன். பாரியிலவகன் ஒருத்தர், அவரே நடிச்சு அவரே ஹீரோவா பண்றாரு, நீங்க மியூசிக் பண்ணுங்க, நான் போய் சொல்ல முடியுமா? நீங்க உங்களோட முகவரி என்ன அப்படிங்கிறமோ நான் போய் கேட்கிறேன். என்ன சொல்ல போறாரு? ஒரு எஸ் ஆர் நோ. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும், யாருக்குன்னா எதனா கேட்கணும், ரொம்ப பெரிய ஆள்னா கூட ரொம்ப சிம்பிளான பதில் தான் வரப்போகுது, எஸ் ஆர் நோ மட்டும் தான் வரப்போகுது. அதனால எந்த வித தயக்கமும் இல்லாம போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்ன நாங்க ஒரு பைலட் வீடியோ ஷூட் பண்ணிருந்தோம். அந்த பைலட் வீடியோ போய் காமிச்ச உடனே கிட்டத்தட்ட எதுவுமே பேசாம, என் பேர் கூட அவருக்கு கேட்கவே இல்லை. என் பேர் இருந்தது, நான் நிஜமாலே சினிமால இருந்து வரணும், நான் யாருக்கிட்ட இருந்து வேலை செய்யறேன், எதுவுமே அவர் கேட்கவே இல்லை. எங்க பைலட் வீடியோ பார்த்தாரு, எங்க படத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அதுதான் எனக்கு அதே கேள்விதான். மியூசிக் டைரக்டர், இப்போ புது டைரக்டர் வந்து இப்ப நிறைய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றாங்க. பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் கூட இவர்கிட்ட இவர் நல்லா வேலை ஆகுவாரு, மணிரத்னம் நல்ல வேலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து அவர்கிட்ட வேலை வாங்கறதுக்காக எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதான் ப்ரோ, நான் பொதுவாவே சினிமாவே எப்படி பாக்குறதுன்னா, நீங்க யாரையும் வேலை எல்லாம் வாங்க வேணாம், எல்லாருக்குமே இங்க வேலை தெரியும். நீங்க வந்து வேலையை ஆர்கனைஸ் பண்றது மட்டும்தான் ஒரு இயக்குனரோட வேலை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்றீங்களோ அப்ப அந்த விஷயம் ரொம்ப நல்லா உங்ககிட்ட வரும். நான் வேலை வாங்கணும், நான் சொல்றதுதான் அங்க நிகழ்த்தணும் அப்படின்னு தான் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். நிறைய உங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா
இங்க வந்து நான் தான் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தயவு செஞ்சு என்னைக்கு உடைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பெட்டரா ஒரு ஒர்க் பண்ணுவோம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் கூட நான் என்னைக்குமே நான் சொல்றதை செய்யுங்க, நான் உங்களை வேலை வாங்குறேன் அப்படின்லாம் நான் யாரையுமே பண்ணது கிடையாது. செந்தமிழ் கூட சொன்னார், நான் இது தொல்லை பண்ணாத டேரக்டர். இவருமே பார்த்தவாத சொன்னார் தொல்லை பண்ணாத டேரக்டர். ஏன்னா அவங்க இப்ப இவர்கிட்ட ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவர்கிட்ட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன அவங்கள வேலை வாங்குறது? ராஜா சாருக்கு வந்து 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அவர் வந்து நம்ம போய் சரியான விஷயங்களை கன்வே பண்றதுனாலே போதும் அங்க போகும்போது. இன்னொன்னு வந்து ராஜா சார் வந்து வெளியில சொல்ற மாதிரியே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சிறந்த ஒரு சினிமா கலைஞன் கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஒருத்தங்களுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒருத்தங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க வந்து அவன் மொத படம் பண்றான், 100வது படம் பண்றான் அப்படின்லாம் இல்லை. அவன் இயக்குனர், அவங்க ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, இன்னும் ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இருக்கும். இல்ல சார் எனக்கு இந்த இதுல இந்த மாதிரி இசை வேணாம், இல்ல எப்படி வேணும் அப்படின்னும் போது, இல்ல எப்படி வேணும் சார், ஏன் எப்படி வேணும்னு நீ கேக்குற அப்படின்னு நம்ம ஒரு சரியான ஒரு பதில் சொன்னோம்னா அவர் அதுக்கான இது சொல்றாரு. ராஜா சார் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ என்ன வேணா சொல்லு, இதுக்கு நோ சொல்லு, ஆனா நோக்கு வந்து சும்மா எம்டி நோ சொல்லாது. இல்லைங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாது அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. அப்ப நீயே தெளிவா இல்ல, அம்மன் நீ எனக்கு இதனாலதான் இது வேணாம், எனக்கு இதனாலதான் இப்படி வேணும் அப்படின்னு நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அத பண்ணி கொடுக்குற ஒரு ஆளாதான் இருக்காரு. வணக்கம். எனக்கு வந்து இந்த படத்துல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது முன்னாடி. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் லீடா நடிக்கிறவங்கள வந்து பெண் தன்மை ஏற்று நடிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். சரிங்களா? அது ரொம்ப வருஷமா படம் பண்ற இப்ப கமல் சார் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி செலக்டிவா சில பீப்புள்ஸ் அதை எடுத்தே பண்ணுவாங்க. ஸோ அந்த தைரியம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஓகே நம்மளே பண்ணலாம், ஒரு பெண் இப்ப நீங்க பத்ரா இனி படம் பண்ண போறீங்க, லீடா தான் பண்ணுவீங்க, ஹீரோ வாட் எவர் எது வேணா இருக்கலாம். ஆனா அதோட ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு பெண் தன்மையோட இப்படி ஏத்துக்கிற இந்த மெயின்ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு ஒரு சில பிரச்சனைகள் இங்க இருக்கு. ஒரு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், ஓப்பனிங் சாங் இருக்கணும், ஒரு ஃபைட் வேணும், இந்த மாதிரி தான் ஹீரோக்களே அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. புதுசா வரவங்களும் அது இருக்கு. ரொம்ப அதை எல்லாரையும் சொல்ல, சில பேரை நான் சொல்றேன். ஆனா அதோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு பெண் தன்மை ஏற்று நான் நடிக்கலாம், பரவாயில்ல இதை நான் பண்றேன், நான் டேரக்டும் பண்றேன், அந்த டிசிஷன் எது உங்களை எடுத்து வச்சுச்சு, எது அது வந்து அந்த டிசிஷன் எடுக்கிற காரணம் என்ன சொல்லுங்க? நீங்க சொல்ற மாதிரிதான் ப்ரோ, எல்லாருமே அந்த எதிர்பார்ப்புக்குள்ள வந்து இருக்கிறாங்க. இப்ப நான் போயிட்டு முதல்ல இதை ஓடிடிக்குலாம் வந்து படமாவும் வெப் சீரிஸாவும் பிச் பண்ணும் போது இது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஹீரோ கேரக்டர் நீங்க எப்படி இப்படி வடிவமைக்கலாம், அவனுக்கு வந்து ஒரு தெளிவே இல்லாம இருக்கு, அவன் ஒரு குழப்பவாதியா இருக்கான், அவன் ஒரு சுயநலவாதியா இருக்கான் அப்படின்னு. அதான் கேட்டேன், நான் ஏன் அப்படி வடிவமைக்க கூடாது அப்படி. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள். இப்ப அவங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணனா, அந்த மாதிரி வந்து 1 லட்சம் படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த 1 லட்சத்தை தாண்டி நான் என்ன பண்ணிட முடியும்? எதுவுமே நான் அப்படி இப்போ வந்து பயங்கரமா யோசிக்கணும். அப்ப எனக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அவங்க எதுவுமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணும்போது அது புதுசா இருக்கு ஆடியன்ஸுக்கு. அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்தது. இது இந்த ஒரு கேரக்டர் வந்து இன்னொன்னு நம்ம மக்களின் மேல இருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு பிலிம் ஆடியன்ஸ் மேல இருக்க ஒரு நம்பிக்கை தான். அவங்க வந்து எல்லா விதமான படங்களையும் வந்து ஏத்துக்கிறதும் அதை ரசிக்கிறதும் ஒண்ணு இருக்குல்ல. இவங்க ஹீரோ இப்படிதான் இருக்கணும்னு வந்து இதுவே இல்லை. இப்ப கிட்டத்தட்ட எல்லாமே வந்து மாறிடுச்சு. இப்ப ரஜினி சார் வந்து ஏன் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஹீரோனாலே அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஹீரோனாலே இப்ப அரவிந்த் சாமி மாதிரி இருக்காங்க, அப்பாஸ் மாதிரி இருக்காங்க, இவன் தான் ஹீரோ அப்படின்னு. அதை ஒருத்தர் பிரேக் பண்ணி உள்ள வராரு இல்லைங்களா? அந்த மாதிரி என்னைக்கு வந்து ஹீரோ ஒரு ஹீரோவை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் வந்து என்ன திரையில பாக்குற மாதிரியே இருக்கு, நானும் இந்த இடத்துக்கு போக முடியும், இவன் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரும்போது நமக்கான வரவேற்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறது வந்து ரீசெண்டா நிறைய விஷயங்கள்ல இப்ப விஜய் சேதுபதி வந்ததாகட்டும், மணிகண்டன், அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் உள்ள வரும்போது நீங்க இது எல்லாமே இந்த நிகழ்வுல தான் வந்தது. சோ அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்தது. இன்னொன்னு இதுல ஒரு ரொம்ப செல்பிஷான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஏன் பெண் வேஷம் போட்டு இது பண்றோம்னா, அப்பதான் நம்மள நல்லா நடிகன்னு சொல்லுவாங்கன்றதுதான். நல்லா நடிச்சிருந்தீங்க, அதுல எதுவும் குறல. அதுக்காக தான் நான் திருப்பி அந்த கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, நல்லா நடிச்சீங்கன்றதை தாண்டி ஒரு ஹீரோவா உங்களை அதுல அந்த கதையை உங்களை கொண்டு போய் சேர்த்துதான்றது வந்து அதுதான் நான் வந்து திருப்பி சரி அதுவும் எனக்கு ஹீரோவா போய் சேர்த்துதா அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரே நாள்ல நிகழ்ந்துராது. அது வந்து நம்ம இப்ப சினிமாவே வந்து எப்படின்னா கிரிக்கெட் மாதிரி தான். நீங்க ஒரு மேட்ச்ல 100 அடிச்சிருங்க, அடுத்த மேட்ச் திரும்ப 0ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஒரே படம் என்ன கொண்டு போய் எங்க சேர்த்துருமானா சேர்க்கவே. எனக்கு வந்து ஒரு அட்ரஸ், இதுக்கு முன்னாடி நான் இந்த கூட்டத்துல வந்ததுன்னா நான் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நான் யாருன்னு தெரியுது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு படம் திரும்ப நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற எல்லாம் பண்ணி நாம அதுல ப்ரூவ் பண்ணி இல்ல அந்த படமும் எனக்கு முடிஞ்சுமானா கிடையாது, தொடர்ந்து போயிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து 30-40 வருஷமா சினிமால இருக்கவங்களுக்கே அது இருக்கு. நமக்கும் தொடர்ந்து அந்த இது ஒரு பயணம் தான். பயணத்தோட தொடக்கம், ஒரு நல்ல தொடக்கம்,
இதுக்கு மேலதான் மெயின் பிக்சரே இருக்கு. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பயணிக்க வாழ்த்துக்கள். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா வந்து அந்த அப்பாவா கிருஷ்ணதாஸ் சார் இருக்காங்க, அவங்க வந்து அந்த அப்பா அவர் தான் அந்த ஜமா வந்து கட்டமைச்சிருப்பாரு. அவருக்கு வந்து கூத்து மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. ஸோ அவர் தான் அதை கட்டமைக்கிறாரு. நீங்க வந்து டைலாகா ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கீங்க, என் கோவம் தான் என்ன இப்படி ஆக்கிடுச்சு, என் கோவத்தை அவன் மேல பிடிக்காதான்னு உங்களுக்கு வந்து அம்மா கூட வச்சு இருக்கும். அதில் சொல்லி குளிக்கும் போது அதை அந்த போதத்திலேயே இதுக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க அதை எழுதும்போது நான் ஒரு ரைட்டரா நான் அதை சொல்றேன், உங்களுக்கு இந்த லைஃப் வந்து ரொம்ப கனெக்ட்ல இருக்கு. நீங்க இது ரெகுலரா எழுதுங்க, நிறைய பேசி பார்த்துருப்பீங்க. இப்போ படமா நான் பார்க்கும்போது அந்த சேதன் சார் வந்து ஒரு நாள் அந்த வந்து அந்த கிரீடத்தை மறந்துட்டாரு. இதுதான் அந்த சண்டை ஆரம்பிக்கும். ஆனா அவருக்கு பர்சனலா ஒரு பிரச்சனை இருக்கு இவங்களோட, நம்ம ஏன் வர முடியல, அது இவங்க பையன் வந்துட்டா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆஸ் அ ரைட்டரா நீங்க வந்து அந்த இடத்துல கரெக்டா வந்து அது எனக்கு வந்து என்ன இதுக்கெல்லாமா வந்து ஒரு ஜமா விட்டு போகணும் அந்த ஃபீல் இருந்தது. நீங்க மேபி ரெகுலரா கதை எழுதுறீங்க, படிக்கிறீங்க, திரும்ப யோசிச்சிருக்கீங்க, ஒரு விஷயத்த ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க. ஆனா அதை விட ஒரு வலுவான காரணத்தையே நீங்க வைக்கல அப்படின்னு எனக்கு அது வந்து அழுத்தமா அது வந்து சேரல. அந்த அப்பா வந்து இந்த ஜமா விட்டு வெளியில போய் எனக்கு இனிமே அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கல, நான் அர்ஜுன் வேஷம் கட்ட முடியல, இந்த காரணத்துக்கு அவர் ஜமா விட்டு வெளில போறேன், இனிமே நான் வந்து ஊர்ல இருக்க மாட்டேன், நான் தனியா போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அதுவே அந்த காரணமே போதுமானதான் நான் கேட்கிறேன். இப்ப நான் ஒரு ரைட்டரா இது வந்து டவுட்டுக்காக இல்ல கண்டிப்பா இப்ப அதுதான் இருக்கு. இங்க நீங்க ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பாருங்களேன், அதோட மையப்புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஈஸியா 2 நிமிஷத்துல பேசி தீர்த்துடலாம். ஆனா வந்து அதை வந்து அவங்க பேசி தீர்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ வந்து ஹர்ட் ஆயிடும். இப்ப நீங்க அதுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் இளவரசனுக்கு வந்து அது ஒரு மேட்டரே கிடையாது. அவன் இந்த ஜமாவை கட்டமைச்ச மாதிரி இன்னொரு ஜமாவோட அவனை கட்டமைக்கிறதுக்கான முழு திறமையா இருக்கு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் ஈகோ நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். நீங்களே இப்போ ஒரு கிரிக்கெட் டீம்ல இருக்கீங்க, ஒரு 7-8 வருஷமா நீங்க தான் கேப்டனா இருந்தீங்க, நீங்க எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. திடீர்னு உங்களை கேப்டனா எடுத்துட்டு ஒரு புது பையனை கேப்டனா பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, ஆடலாம் அவங்களால முடியும், ஆனா நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஒரு 2-3 மேட்சாவது கோச்சிட்டு வெளில உட்கார, இல்ல வேற டீமுக்கு போயிடுவோம். இது வந்து எல்லா இடத்துலயும் நகருது. இது வந்து இவ்வளவுதான் ஹியூமன் எமோஷன். ஆனா இப்ப நம்ம திரைமொழியா வரும்போது நான் ஒரு பெரிய பிரச்சனையை காட்டணும் அப்பதான் அப்படின்னு அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்ப ரீசெண்டா நிறைய படங்கள் நமக்கு வந்து அந்த மாதிரி, இப்ப ஐயப்பனும் கோஷியம்லாம் எடுத்துக்கோங்க, சின்ன ஒரு ஈகோ பொறியில இருந்து ஆரம்பிக்கிறது தான். அது வந்து அழகா இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து இன்னும் சொல்லவே இல்லை. இல்லப்பா அந்த ஆரம்ப புள்ளி கிரீடத்தை வச்சிருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள இருக்க சண்டை என்னன்னா, அவன் தான் அந்த முதன்மையான ஒரு வேஷத்தை போட்டுட்டு இருக்கான் இளவரசன் அந்த முதன்மையான வேஷத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படுறது இருக்குல்ல, அதை வந்து அவனால ஏத்துக்கவே முடியல. அது ஆமா, அதுதான் அவருமே சொல்றாரு, என்னோட கோபத்தை நீ அவன் மேல ஏத்திராத, நான் இருக்க மாதிரி அவன் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான். இப்ப ஒரு சில மனுஷங்க கல்யாணம் வந்து, இப்ப நீங்க கல்யாணம் வந்து ஏன் இப்படி இருக்கான், அவன் யார் என்ன சொன்னாலும் கோவப்படவே மாட்டான், இது பண்ண மாட்டான்னா, அப்படியே அவங்க அப்பா என்ன பாதிச்சாரோ அது வந்து அவன் அப்படியே ரிவர்சலா இருக்கான். எங்க அப்பா பண்ணதை நான் பண்ணிடவே கூடாது, நீ எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு எங்க அப்பா வந்து கோச்சிட்டு போயிட்டாரு, ஆனா நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன், நான் இந்த இடத்துல நிப்பேன், இந்த இடத்துல வின் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப ஒரு எந்த விஷயத்துல தப்பு நடந்திருக்கோ அதுல இருந்து தானே நடக்குது. ஒரு ஜெனரேஷனோட தப்பு தான் அடுத்த ஜெனரேஷன் சரியாகும். அப்படிதான் வந்து அந்த இதை வடிவமைச்சோம். இல்ல ஜெனரல் ஆடியன்ஸுமே இது ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குமே வந்து இது பெரிய இதுவா தெரியல. ஏன்னா ஜெனரல் ஆடியன்ஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய சந்திக்கிறாங்க. இப்ப வீட்டுல ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சொத்து பிரச்சனை போது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தானே பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்களா, இதுக்கெல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நம்மளை விட இப்போ ஒரு 1000-2000 சினாரியோக்களை பார்த்தவங்க பொதுமக்கள். அப்போ வந்து அவங்க வந்து இந்த கேள்விகளே அவங்களுக்கு வர மாட்டேங்குது. சரிதான், அந்த இடத்துல இருந்து அவனோட உரிமை பறிக்கப்படும் போது அவனுக்கான கோபம் வந்து அது நியாயமானது தான் அப்படின் போது, அது வந்து நீங்க கிட்டத்தட்ட அது ஒரு வேஷம் பாக்குறீங்க, ஆனா அதுக்கு உள்ள வேற நிறைய இருக்குல்ல எமோஷன்ஸை விட. நான் வேற மாதிரி சொல்றேன், அதாவது ஒருத்தனுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்க ஒரு உரிமை பறிக்கப்படும் போது அவனுக்கான கோபம் இருக்குல்ல, அதுதான் அது. ஆமா
ஆமா. இலவசம் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா ஒண்ணுதான் கட்டுக்கிட்ட கட்டாயம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இல்ல அப்படிதான் நீங்க வந்து இல்ல நீங்க உங்களோட கேரக்டரைசேஷன்ல இருந்து இளவரசனை பாக்குறீங்க. இளவரசன்ற மனுஷன் வந்து வேற. இங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு இது ஒரு பிரச்சனையே இல்ல, நான் இது ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பேன்னு சொல்றீங்க. ஆனா இளவரசன் அப்படி எடுத்துக்கோன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் ஒரு கேரக்டரைசேஷன், அவனோட கேரக்டரைசேஷன் தான். இப்ப கல்யாணம் எடுத்துக்கிறான், இப்ப நீங்க தாண்டவம் அவமானப்படுத்தினா கூட தாண்டவம் எடுத்துப்பான், பூனையை எடுத்துப்பான், எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு கேரக்டர்னால ஏத்துக்க முடியலன்றதான் அவன் கேரக்டரைசேஷன். அப்படிதான் நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். அதனை வந்து சினிமா பொறுத்தவரைக்கும் எது சரி தப்பு அப்படின்னு இல்ல. ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறதா. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா அது வெல் அண்ட் குட், அது உங்களோட ஒரு கருத்து. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தி அது எங்கன்னா ஒரு பாயிண்ட்ல சினிமாத்துவமா மாறிட போகுது அப்படிங்கறதான். ஒட்டுமொத்தத்தையும் நம்ம இயல்பா பண்ணிட்டு அதே ஒரு சினிமாத்துவமா பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு யோசனை எப்பயுமே இருந்துட்டே இருந்தது. ஹாய்டா. படத்துல உங்களுக்கும் சரி, இப்ப கோ ஆர்டிஸ்டா பண்ண எல்லாருமே வந்து இந்த பாடி லாங்குவேஜ், இந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்லாம ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்ன பண்ணீங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. அதான் இப்ப எந்த நிலத்தை சார்ந்து நம்ம படத்தை வைக்கிறோமோ அந்த நிலத்தோட மொழியை வந்து அப்சர்வ் பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நம்மளே வந்து இப்ப நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவன் தான். நம்ம ஊர்ல இருக்கும்போது பயங்கரமா அந்த லாங்குவேஜ் தான் நமக்கு வந்துடும். இப்ப சென்னையில வரும்போது நம்ம ஊர்ல இருந்து சென்னை வந்த பல பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். சென்னை வந்தோடனே திடீர்னு நம்மளோட ஊர் ஸ்லாங்கே நம்ம மறந்துடுவோம், அதை பேசவே மாட்டோம். ஏதோ ஒரு கௌரவ குறைச்சலா இருக்கும். இப்ப எங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்து யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து திடீர்னு வரும்போது மல்லாட்டன்னு சொன்னாலே எல்லாரும் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அது இங்க திருவண்ணாமலை சார்ந்தவங்க மட்டும் தான் தெரியும். அதனால அந்த அப்படி ஒரு வார்த்தையே மறந்துட்டு இப்ப எங்க ஊர்ல எல்லாம் அதனால இப்ப வேர்க்கடல தான் மல்லாட்டன்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க இங்க வந்தாலே நாங்க மல்லாட்ட சட்னினே சொல்லவே மாட்டோம். அது ஒரு மாதிரி என்னடா இது அப்படி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சைடுலுமே. ஆமா. சோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா ஊருக்கு போகும்போது மல்லாட்ட கேட்க இங்க அந்த மல்லாட்டங்கிற வார்த்தையே இருக்க மாட்டேங்குது. இப்ப ஊருக்கு போகும்போது எது திரும்ப இப்ப சென்னையில இருந்துட்டு நம்ம என்னதான் அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு, நம்ம பெரிய பாஷான ஒரு ஆள்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஊருக்கு போனாலும் எது திரும்ப எக்ஸைட் பண்ணுதுன்னா அவன் பேசுற மொழி தான் எக்ஸைட் பண்ணுது. திரும்ப அதை கேட்கும் போது அப்பா வந்துட்டோம், நமக்கு ஒரு நம்மளோட ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டோம், இது நம்மளோட மண்ணு, நம்மளோட நிலம், நம்ம நிலம் சார்ந்த மக்களோட மொழின்னு ஒரு கனெக்ட் இருக்குல்ல. இந்த கனெக்ட் வந்து ரொம்ப முக்கியமா திரைப்படங்கள்ல காமிக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நிறைய படங்கள்ல பார்க்கும்போது அது ரொம்ப ரசிக்கிறோம், இது பண்றோம். அப்ப இந்த நிலம் சார்ந்த விஷயத்த அது அந்த வட மாவட்டங்கள் சார்ந்த மொழியை வந்து யாருமே பெருசா ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. இப்ப எனக்கு அது முடிச்ச உடனே இப்ப நாங்களும் தங்கலாம், அவங்களும் அந்த வடார்காடு இதுதான் ஸ்லாங் தான் இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஸ்லாங். இன்னொன்னு அப்படி அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அதுதான் இந்த படத்துக்கு ஒரு டிஃபரன்ஸே கொடுக்குது. இதுக்கும் அதே நார்மலான கதை, அதே நார்மலான இதுதான். எதெல்லாம் இது பண்ணுனா யாருமே பார்க்காத ஒரு தெருக்கூத்து கலையும், யாருமே அதிகம் கேட்காத அந்த வடார்காடு ஸ்லாங்கும் தான் இந்த படத்தை வந்து இது பண்ணுது. ஸோ அதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்தென்டிக்கா பண்ண முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு எந்த பாயிண்ட்லயுமே நடிகர்களை விடாம இழுத்து பிடிச்சி டப்பிங்லயும் அந்த அதை கொண்டு வர பெரும் முயற்சி பண்ணும். இது நான் பண்ணிடுவேன் ஈஸியா, ஏன்னா எங்க ஊர்ல மத்த எல்லாரும் அது ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஆக்டர்ஸ். அவங்க பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. ஹலோ சார். அதாவது வழக்கமா அந்த ஹீரோயிசம் இல்லாம யதார்த்தமான கேரக்டரோட படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த இப்போ அந்த கூத்து அந்த இதெல்லாம் இருக்கு, அது நான் ரொம்ப நாளா நானுமே பாக்குறேன். கூத்து அந்த மாதிரிலாம் நானும் பாக்குற ஊர்ல பாக்குறது தான். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளா பார்த்தாலும் அந்த டைலாக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு ரசிக்க முடியும். ஆனா என்ன அந்த டைலாக் எல்லாம் தெரியாது. இப்ப அந்த அர்ஜுனன் டைலாக்கா இருக்கட்டும், திரௌபதி டைலாக்கா இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு வாழ்விலேயே அது இருந்ததா இல்லை இந்த படத்துக்காக அது எப்படி நீங்க அந்த டீட்டெயில் ஒர்க்கு இந்த படத்துக்காக பண்ணீங்களா, இல்ல நான் என்ன நினைச்சேன் நீங்க நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டா தேர்ந்தெடுக்கணும், நடிப்பையும் அதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு தோணுச்சு. இப்ப நம்ம இங்க பேசும்போது பொதுவா படம் இப்ப நானே அந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, நீ ஒருத்தன் வந்து ஒடுக்கப்படுறான், இல்ல வந்து அவனுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்ற அந்த ஹீரோயிஸ் லெவல்லே தான் போயிடும். இப்ப எனக்கெல்லாம் கரெக்டாக நீங்க அந்த டீட்டெயில் கொடுத்தீங்கல்ல, அது வந்து எப்படி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இல்ல இதுக்காக மெனக்கிட்டு பண்ணீங்களா அப்படின்ற விஷயம். இன்னொன்னு சவுண்டிங் சாருக்கு என்னோட பாராட்டுகள். ஏன்னா அதுதான் என்னை ரொம்ப ரசிக்க. ஊர்ல எப்படி கேட்டனோ லாங்ல இருக்கும்போது வீட்டுல தூங்கும் போதும் கூத்து ஓடிட்டு இருந்தா எப்படி
சவுண்ட் கேட்கும். அந்த ஒரு டீட்டெயில் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ. முதல்ல இந்த கலையை எடுக்கும் போதே இதை சார்ந்த படம் பண்ண போறன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புன்னு தான் உணர்ந்தோம். ஏன்னா நீங்க இந்த கலையை வந்து எடுத்துட்டு வந்து காட்டும் போது இப்ப நீங்க கிட்டத்தட்ட இப்ப இதுக்கு அடுத்து ஒரு கூத்து படங்கள் எடுத்தா இத சும்மாவாச்சும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து போட்டு வந்து பார்ப்பாங்க. ஆல்ரெடி கூத்து சார்ந்த ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னும் போது அது வந்து ஒரு பொறுப்பா வந்து நான் வந்து உணர்ந்தேன். அப்ப அதை எவ்வளவுக்கு எவ்வளவு டீடைலிங்கா பண்ண முடியும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட இதை பத்தி கொஞ்சம் தான் தெரியும். இதுல வாழ்வியல் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எங்க கிராமங்கள்ல வந்து எங்க ஊர் ஆட்களே தான் கூத்தாடுவாங்க. தெருக்கூத்து ஆட்களை கூப்பிடாம படத்துல காமிச்ச மாதிரி தான் அவங்களே ஒரு வேஷம் இருந்து என் குடும்பம் எங்க தாத்தா எல்லாம் கூத்தாடினாங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தா எங்க அப்பா அவங்க எல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எங்க ஃபேமிலி பண்றதுல இன்னும் மத்த ஃபேமிலி எல்லாம் பண்ணிருக்காங்க. அத கூத்து இப்படி நடக்கும், இதோட இது இப்படி இருக்கும்னு தெரியுமே தவிர நீங்க சொல்ற மாதிரி அதோட பாட்டு அதோட ஃபுல் டீடைலிங் வந்து எனக்கு வந்து தெரியாது. இந்த படத்துக்காக போயிட்டு தெருக்கூத்து கலைஞர்கள்கிட்ட வந்து ஃபுல்லா விசாரிச்சு அவங்களோட லைஃபை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல உள்ள கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து, இன்னொன்னு வந்து ரொம்ப முக்கியமா இதுல என்ன இருந்துச்சுன்னா, நீங்க யாருன்னா இதுக்கப்புறம் தெருக்கூத்து வச்சு எதனா படம் பண்ண போறீங்க இல்ல தெருக்கூத்து ஒரு பார்ட்டா சினிமாக்குள்ள கொண்டு வர போறீங்கன்னா இது ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெருக்கூத்து கலைஞருடைய இந்த படத்துல யூஸ் பண்ண ஜமாவை வந்து நான் போயிட்டு முதல் முறையா விசாரிக்கிறதுக்காக போறேன். சினிமாக்காரன் அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஏதோ ஒரு படத்துல இவங்க ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க. அந்த பாட்டுக்கு தெருக்கூத்து ஆட்களை கூட்டு வந்து லிப்சிங் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு இந்த விஷயமே சுத்தமா சினிமா எப்படி இருக்கும், இந்த லிப்சிங் என்ன எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கு. இப்ப நீங்க தெருக்கூத்து ஒரு பாட்டு பாட சொல்லி ஆடிட்டாங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. அவங்களை வந்து இவங்க தொடர்ந்து இவங்க டேக் வாங்கிட்டே இருந்தோடனே அவர் வந்து அந்த வாத்தியார் வந்து கலைமாமணி அவார்டு வாங்கினவர். கிட்டத்தட்ட 40 வருஷமா தெருக்கூத்துல இருக்கு. அவரை போய் உங்களுக்கு நடிக்க தெரியுமா தெரியாதா, நீங்க அவங்க இப்படி பண்ணுவீங்களா போய் முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டாராமா அந்த டைரக்டர். இவர் வந்து ரொம்ப அதை வந்து தன் வாழ்நாளுடைய மிகப்பெரிய அவமானமா எடுத்துட்டாரு. அப்ப வந்து சினிமாக்காரங்க நீங்களும் அதைதான் பண்ணுவீங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாரு. அப்ப அவர்கிட்ட என்ன சொன்னா, ஐயா நானா இனிமேல் தான் கதையே எழுத போறேன். இப்ப உங்களுக்கு என்ன வருமோ உங்களோட நாடகத்தோட உச்சம் எதுன்னு சொல்லுங்க, உங்க நாடகத்துல இந்த கேரக்டர் எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே எழுதுனதுதான் ஜமா. ஏன்னா அவங்கள எக்காரணத்து கொண்டும் அவங்கள வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம யோசிப்போம் நம்ம ஸ்பேஸ்க்குள்ள புடிச்சிட்டு வந்து போட்டுட்டு அவங்க நல்லா பண்ணணும் உடனே பண்ணிடணும் நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு மட்டும் அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எளிய மனிதர்கள்லாம் ரொம்ப ஈஸியானவங்கல்ல, அவங்கள இன்சல்ட் பண்றதுக்கும் அவங்களை கேவலப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால அது ஏதோ ஒரு இயக்குனர் வந்து பண்ணிருக்காரு. அது பண்ணும்போது அவங்க ரொம்ப அதை வேதனையா சொன்னாங்க. அதை பண்ணாம அவங்களோட ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப பாப்புலரா ரொம்ப ரெகுலரா பண்ற மகாபாரத நாடகத்துல இருந்து எடுத்து எழுதணும்னு சொல்லி அவங்க சொன்னதை வச்சுதான் இந்த கதையை எழுதணும். ஹாய்ண்ணா. நான் வந்து ஜமா படம் 2 டைம் பார்த்தேன். 2 டைம் பார்க்கும்போதும் கிட்ட வச்சு பேசு. ஹலோ. நான் ஜமா படம் பார்த்தேங்க. ஜமா படம் 2 டைம் பார்த்தேன். நான் 2 டைம் பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு இடத்துல மட்டும் லைட்டா டவுட்டா இருந்துச்சு. என்னன்னா அந்த தாண்டவம் வந்து அவங்க ஆட்கள்லாம் செட் பண்ணி இளவரசன் வந்து அந்த ஜமால வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த தள்ளி வெளில அனுப்பி விட்டுருவாங்க. வெளில அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நைட்டு வந்து இளவரசன் வந்து நமக்கு இந்த ஜமாவே வேணாம், நம்ம இந்த கூத்துனே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது, நம்ம இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வேற நிலம் வாங்கி ஊரை விட்டு வெளில போயிடுறாங்க. அதான் அந்த ஊரை விட்டு ஏன் வெளில போய் தப்பு பண்ணவங்களே அந்த ஊருக்குள்ள இருக்கும்போது தப்பு பண்ணாதவங்க ஏன் ஊரை விட்டு போகணும், அது ஒரு கேள்வியா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து அதை வச்சே மட்டம் பண்ற மாதிரி எப்படின்னா ஸ்டார்டிங் இதுல வந்து பொண்ணு கேட்க போகும்போது என் பிள்ளைய இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டுவாண்டா அப்படின்ற ஒரு இது இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த கன்னிமாரி சாமி வரும்ல அந்த மலை மேல கன்னிமாரி அந்த சாமி வர இடத்துல வந்து நீ இந்த ஊருக்காரனே இல்ல, நீ உள்ளே வந்து நிக்க கூடாது, வெளில போடா அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் ஊர்ல இருந்திருக்கலாமே, ஏன் வெளில போனாங்க அப்படின்ற ஒரு அது ஒரு டவுட். இப்ப அந்த கிராமத்து வாழ்வியல்ல இருந்தவங்க எல்லாருக்குமே ஒண்ணு தெரியும் ப்ரோ, இந்த கொல்லிமோடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த டைலாக் வச்சுப்போம். கொல்லிமோடுனா என்னன்னா அவங்களோட எல்லாரோட நிலமும் ஊரை ஒட்டி இருக்காது, கொஞ்சம் தூரத்துல நிலம் வாங்கியிருப்பாங்க. டெய்லி காலைல அவங்க மோட்டர் போடுறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு எழுந்து போவாங்க, இல்ல காலைல 4 மணி விடியற் காலை 4 மணி இந்த மாதிரி ஒரு ரொம்ப தூரம் இருட்டுல அவங்க நடந்து போற ஒரு வந்து நடக்கும். இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துல எதுக்கு ஊருக்குள்ள இருந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும், நம்ம வயக்காட்டிலேயே ஒரு வீடு வச்சுக்கிட்டு நம்ம விவசாயத்தை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க.
அப்ப இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊராட்கள்லாம் வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திப்பாங்க. நீ கொல்லிமோட்ல வாழ்றவன், உனக்கு என்னடா இந்த ஊருக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவங்க அந்த டைலாக் வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்படி எனக்கு இனிமேல் வந்து இந்த நிகழ்த்துக்களை எனக்கு கலை வேணாம், நான் விவசாயம் பண்ண போறேன், எனக்கு இவன் முகத்திலே முழிக்க வேணாம்டா, தப்பு பண்ண நான் போறேன் அப்படி இல்ல, இவன் முகத்திலே எனக்கு முழிக்க வேணாம், துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற அந்த ஒரு இதுதான். நான் போயிடுறேன், நான் ஏன் இவங்கிட்ட இருந்து நான் டென்ஷன் ஆகணும், நான் தான் கோவப்படுறவன், நான் தான் டென்ஷன் ஆகுறேன். சோ டெய்லி அவன் பக்கத்துல இருந்துன்னு எனக்குதான் இது பாதிப்புன்னு சொல்லி நான் அவரு டைலாக் இருந்த டைலாக் வச்சுமா எடிட் பண்ணிட்டோமான்னு தெரியல. எனக்கு நான் நிலம் இல்லாம தான் நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து நான் வாங்கி வச்சுட்டு இது பண்ணணும் அப்படின்றதான் அந்த அப்பாவோட ஒரு இதுவா இருந்தது. அப்படிதான் அந்த இடத்துக்கு வந்து இவங்க மாறி போறாங்க அப்படிங்கிறது தான். இல்ல அதுதான் சொல்றேன், அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் எதிரிகள் யூஸ் பண்ணிக்கிறது தான். அது இப்ப கல்யாணம் நினைச்சானா திரும்ப சொல்லலாம், என்ன கொல்லிமோட்னா நான் வேற ஊர்ல இருக்கேன், இந்த ஊர்ல தான் இருக்கேன் திரும்ப சொல்றான்ல அவன், அதுவும் இந்த ஊர் எல்லைக்குள்ளதான் இருக்குது. நீ என்ன சொல்ற, நீ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிக்க, உங்களால திரும்ப ரிபல் பண்ண முடியும், உங்களால அதை வந்து அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு பாயிண்ட் பேச முடியும்னா நீங்க தாராளமா பேசலாம். ஆனா பேசுற ஆளும் அந்த பேசுற தைரியமும் கல்யாணம் கிடையாது. அதுக்கு கடைசியில தான் அவனுக்கு அந்த அது வருது. அதுதான் அந்த கேரக்டர் ஆர்க்கா நம்ம வச்சிருப்போம். இதே இப்ப நீங்க அந்த விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இது பாயிண்ட நீ பேசலாம்டா, அது ஒரு வேற ஒரு ஊர்லாம் கிடையாது, இந்த ஊர் சார்ந்தா நீ சொல்லலாம் அப்படின்னு. அந்த தைரியமே உனக்கு இந்த பாயிண்ட்ல தான் வருது அப்படிங்கறதா, அது நம்ம ஸ்கிரீன் பிளேல வைக்கிறதா. தேங்க்யூ தேங்க்யூ. மைசெல்ஃப் ஜெகதீஷ். அதுல பூனன்ற ஒரு கேரக்டர், அவரு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த ஒரு கேரக்டர் இருப்பாரு. ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோ கொடுக்கும் போதும் அங்க இருக்கிற ஜமாக்கே அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கூத்த கொண்டு வந்து அவரு தான், அவரு கூட தான் அவங்க அப்பா போறாரு. அவர் அப்படி ஒரு மதிக்கத்தக்க கூடிய ஆளு. ஆனா அவரு வந்து இப்போ இவன் இந்த கேரக்டர் ஒதுக்கப்படுறான், நீ வெளியில இருக்க, ஊரை விட்டு வெளியில இருக்கன்ட்டு. ஆனா அந்த பூனன்ற கேரக்டர் ஒதுங்கியே நிற்பான், அவன் உள்ள வரவே மாட்டான். அவன் ஒதுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன, அவனையும் மதிக்கவே மாட்டாங்க. சோ அதற்கான காரணம் அதான் ப்ரோ, இங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து தொடக்க புள்ளியா ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அதுக்கான மரியாதை கிடைக்குமானா கிடைக்காது. இங்க வந்து உங்களோட ஆளுமையை பொறுத்துதான் ஒரு ஒரு விஷயமே இருக்கு, நீங்க எப்படி அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது. பூனைங்கிற கேரக்டர் வந்து அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணு வச்சிருந்தோம், ஒரு சிங்கிள் ஷாட் ஒண்ணு இருக்கும். நாங்க அது வந்து லென்த் காரணமா கட் பண்றோம், அது டெலிட்டட் சீனா வரும்போது தெரியும். அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணு நடந்திருக்கும், அவரோட ஃபேமிலிக்கு ஒரு 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 டிசாஸ்டர் விஷயம். ஏன் அவர் வந்து கல்யாணத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு ஒரு பெண் இருந்திருப்பாங்க, பெண்ணா அவருக்கு ஒரு பையன், அவங்க வந்து திருநங்கையா மாறி இருப்பாங்க. அதனால பெண் தான் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுவாரு, பையன் இது பண்ண மாட்டாரு. அவங்கள வந்து தொடர்ந்து கிண்டல் கேலிக்குள்ள இந்த கிராமம் வந்து உள்ளாக்கி அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்து போன இதுல வந்து அவங்க மனைவியும் அதே கிணத்துல விழுந்து இறந்து போயிருப்பாங்க. அதுல இருந்து வந்து என் பொண்ணுக்கு நடந்தது வந்து உனக்கு நடந்தவே கூடாது, என்னைக்குமே நான் கூட இருப்பேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவர் தொடர்ந்து என்னைக்கும் கூடவே இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஒருத்தன் லைஃப்ல நீங்க என்ன வேணா பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கலாம், ஆனா அவனுக்கு வந்து லைஃப்ல ஒரு பற்று இல்லாம போயிடுச்சு, எனக்கு ஒரு பிடிதல, நான் யாருக்காக இதை பண்றேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. என் பொண்ணும் இல்ல, என் மனைவியும் இல்ல, நானே ஏதோ இருக்கேன், எங்க கிடைச்ச இடத்துல சாப்பிட்டுட்டு கிடைச்ச இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் தலைமைக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? இப்ப ஏன் கல்யாணத்தை அவர் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்காருன்னா, இப்ப கிட்டத்தட்ட அவர் தான் இளவரசனுக்கு மேலேயும் போயிருக்க வேண்டியவர். ஆனா அவர் அங்கேயும் விட்டாரு, அதுக்கப்புறம் தாண்டவங்கிட்டையும் விட்டாரு. நீ என்ன மாதிரி விட்டுறாத, என்ன மாதிரி ஆயிடாதரா கல்யாணம் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் சொல்லுவாரு. அது காரணமே அதான், நீ என்ன மாதிரி ஒரு ஆளா இருக்காத, இங்க நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இரு, அதை புடிச்சுக்கிட்டு எப்படின்னா மேல போக பாருன்றதான். ஒருத்தன் ஒரு இடத்துக்கு சக்சஸ் பண்ணவங்களும் அட்வைஸ் பண்ணலாம், அந்த இடத்த அடையணும்னு நினைச்சு தோத்து போனவங்க வந்து அதை விட பயங்கரமா அட்வைஸ் பண்ணலாம். அப்படிதான் வந்து பூனை கேரக்டரை வந்து நாங்க டிசைன் பண்ணிருந்தோம். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு சின்ன பையன் ஒரு கேரக்டர் ஒண்ணு வந்துட்டு இருக்கும் நடுவுல, நான் அவனை குளிக்க கூட்டு போறதுக்காக வந்தேன். சோ அந்த கேரக்டர் நிறைய சீன்ல வரும். அந்த கேரக்டர் யாரு, அவன் அடிக்கடி நடுவுல ஒண்ணு வந்துட்டு போறானே, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன? இல்ல அவனுக்கும் ஒரு ஸ்டோரி வச்சிருந்தோம், அதையுமே நாங்க ஃபுல்லா இது பண்ண முடியல. லட்சும்பதின்னு சொல்லிட்டு, இப்ப எங்க ஊர்ல எல்லாமே இப்ப எனக்கே என் பக்கத்து வீட்டு பையன் பேரு, குட்டி பையன் பேரு லட்சும்பதி. அவன் சின்ன வயசுல இருந்தே இப்ப எங்களுக்கு ஃப்ரெண்டு. அவன் வந்து எங்க போனாலும் இதே மாதிரி கூட இருப்பான், இது பண்ணுவான். அந்த ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம அவங்க பயங்கரமா பேசுறது, அதெல்லாம் கிராமத்துல சூப்பரா இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் பயங்கரமா பெரிய மனுஷன் மாதிரி பேசுவாங்க, ரொம்ப செம்மையா இருக்கும். அது அப்படி ஒரு கேரக்டரா வடிவமைச்சது. அவன் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போகாம சுத்தின்னு இருக்கான் அப்படியே ஜாலியா, அவனுக்கு வந்து எதுவுமே இல்ல, இந்த ஜாலியா போறேன்னு பேசினேன். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கான். கடைசியில அவனை கூட்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் எடிட் பண்ணிட்டோம், எல்லாமே லென்த் காரணமா இது பண்ணது.
So அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் இருக்கு. அதிகமான ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணாததுக்கான காரணம் என்ன? ஆனா இப்போதைக்கு பார்த்தவரை எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, ஷார்ட்ஸ் முக்கியம் இல்ல, நம்ம என்ன கன்வே பண்ண வரோமோ அதை கன்வே பண்ணா போதும். இல்ல ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். அது என்னன்னா, நாங்க மேக்ஸிமம் என்ன ட்ரை பண்ணோம்னா பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணோம். இப்ப சினிமாட்டிக் கிராமர்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப ஒரு சில சீன் இருக்கு, ஏன் வந்து ஒய்டு வைக்கிறோம், நான் ஒய்டு வைக்கணும்னு வைக்காம ஏன் ஒய்டு வைக்கிறோம், என்ன கன்வே பண்ண விரும்புறோம், ஏன் க்ளோஸ் அப் வைக்கிறோம், அதுல என்ன கன்வே பண்ண விரும்புறோம், மிட் என்ன இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருந்தது. இப்ப வந்து இந்த கல்யாணமும் பூனையும் பேசுற ஒரு சீன் ரொம்ப நேரமா ஒயிட்லயே இருக்கும். அது என்னன்னா, அவன் இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, அவன் அர்ஜுனா அப்ப ஆடினா, அவன் ஆடி காமிச்சா, அதுக்கு நீங்க ஒரு க்ளோஸ் அப் வச்சுக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு க்ளோஸ் அப் இருந்தது, நாங்க எல்லா ஷாட்டுமே எடுத்திருந்தோம். அதான் சொன்னேன், எடிட்டர் கிட்ட வரும்போது நான் வெறும் இது மட்டும் எடுத்துட்டு வராம, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எடிட்டரோட கால் இருந்தது. அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னாரு, அந்த பாயிண்ட் வந்து ஏற்புடையதா இருந்தது. முதல்ல அவன் அர்ஜுனா ஆடுறத வந்து கடைசியா அந்த வேஷத்தோட க்ளோஸ் அப்ல பார்த்தாதான் செம்மையா இருக்கும். அது வரைக்கும் நம்ம அந்த க்ளோஸ் அப் வந்து காட்ட வேணாம், இதுல ஒயிட்லயே மெயின்டைன் பண்ணுவோம், அப்பதான் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். கிட்டத்தட்ட இது அவனால ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுதான் அந்த ஒரு சீன் ஆடியன்ஸுக்கு, இவனால முடியும், இவனுக்குள்ள அந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. அது வந்து கடைசியா க்ளோஸ் அப்ல அந்த வேஷத்தோட பார்த்தாங்கன்னா சூப்பரா இருக்கும்ன்றதுனாலதான் அது ஒயிட்லயே வச்ச கால். அந்த மாதிரி இது நிறைய எடிட்டரோட ஹெல்த்தி டிஸ்கஷனுக்குள்ள வர்றதுக்காக தான் எல்லா ஷார்ட்ஸுமே எடுத்து, அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி போலாம், இந்த சீனுக்குள்ள இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பிளான் பண்ணுங்க. ஒரே ஒரு ஃப்ரேம் ஒண்ணு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஷாட் தான், கல்யாணத்துக்கு மட்டும் ஒரே ஒரு க்ளோஸ் போகும், மத்தபடி எல்லாமே ஒரே ஒரு வைடு மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து ஃப்ரேம் வித் ஃப்ரேம்ல அந்த ஹீரோயின் வந்து அவங்க பேச வேண்டிய இதை பேசுவாங்க, என்னோட வாழ்க்கை என்னோட முடிவு வந்து அந்த ஒரே இதுல நீங்க வச்சிருந்த ஃப்ரேம் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதை நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ரெண்டே சொல்லிட்டீங்களே, அந்த ஹீரோயின் மட்டும் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, அது மட்டும் கரெக்டா இருந்துச்சு, நீங்க எல்லாம் ஒயிடும் வச்சிட்டீங்க, முடிவும் முதலும் நீங்களே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க, அதுதான் சினிமாகிராஃபி. சூப்பர், நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ். ஆயனா படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து அந்த படத்தை வந்து திரைக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருப்பீங்கல்ல. இப்போ நாங்க பண்ணணும் அப்படின்னாக்கா நாங்க எந்தெந்த சேலஞ்ச்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது புக்ஸ் வந்துட்டு நீங்க எந்த மாதிரி புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணீங்க, அது எங்களுக்கு எதாவது ரெஃபர் பண்ணா நீங்க எதை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி இங்க சத்யமரதானி அவங்க வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க, ஹீரோயினோட அம்மாவா படத்துல பண்ணிருக்காங்க. சேலஞ்சஸ் போது பிலிம் மேக்கிங் வந்தாலே பயங்கர சேலஞ்சஸ் இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி வந்து இதுதான் சேலஞ்சா வரும், இது வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. எந்த சைட்ல இருந்து வேணா அம்பு வரும், எந்த சைட்ல இருந்து வேணா கத்தி வரும், ரெடியா இருக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட பிளெக்சிபிளா இருக்கிறது தான். நம்ம எப்போ வேணா என்ன பிரச்சனை வேணா வரும், ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம இந்த படத்துல இந்த பேரசைட்ல அந்த டைலாக் வந்து சூப்பரா இருக்கும், ஹேவிங் நோ பிளான் இஸ் த பெஸ்ட் பிளான் அப்படின்னு. ஒரு பிளானே இல்லாம இருக்கிறது தான் பெஸ்ட் பிளான். ஏன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிறது சினிமாவில் நடக்கவே நடக்காது. ஒரு விஷயம் நினைச்சீங்கன்னா அப்படி நடக்கவே நடக்காது, வேற மாதிரி தான் நடக்கும். அப்ப அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற அந்த சென்ஸை மட்டும் நம்ம மெயினா இது பண்ணிக்கணும். இப்ப டைரக்ஷன் வரும்போது நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும், ஆர்டிஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும், டேட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும், அப்புறம் லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டே இருக்கும். இதெல்லாமே தொடர்ந்து அந்தந்த சமயத்துல சமயோஜனமா என்ன யோசிச்சு வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டே இருந்தனாலே இதுவா வந்துடும். இன்னொரு கேள்வி என்னமோ கேட்டீங்க. புக்ஸ் நான் ஆக்சுவலி நான் பர்டிகுலரா இப்படி படிக்கிற ஆள் கிடையாது. ஐ மீன் நான் இந்த ஜானர் எடுத்து பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய நாலேஜ் கிடையாது. ஆனா நாலேஜ் இருக்க நண்பர்கள் ஒரு புக்கு படிச்சுட்டு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா எந்த புக்கு சஜஸ்ட் பண்ணாங்கனாலும் படிப்பேன். இப்ப நீங்க யாருன்னா இப்போ ஒரு இயக்குனர் ஒரு இன்டர்வியூ போயிட்டே இருக்கு, இப்ப வெற்றிமாறன் சார் ஒரு புக்கு சொல்றாரு, ரஞ்சித் அண்ணா ஒரு புக்கு சொல்றாரு, இப்ப ஒரு மிஷ்கின் ஒரு புக் சொல்றாருன்னா அதெல்லாம் எழுதி வச்சுப்பேன். இப்ப நாங்க இன்னொன்னு சும்மா இப்ப என்ன பிக் பாஸ் பாக்குறாங்கன்னா கமல் ஏதோ ஒரு புக் சொல்றாருன்னா எழுதி வச்சுப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு புக் சொல்றாங்கன்னா எழுதி வச்சுப்பேன். அதெல்லாம் போகும்போது புக் ஃபேர்ல போகும்போது அந்த புக் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி படிக்கிறதும், நண்பர்கள் வந்து தொடர்ந்து சஜஸ்ட் பண்ண சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா நாலேஜும் வந்து நமக்கு தான் இருக்கும், நம்ம தான் தெரியும் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்ப அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு இதுவா இருக்கும். இப்ப அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் நண்பர்கள் வந்து நான் எப்பயுமே பிடிச்சி வச்சிருக்கேன். இங்கிலீஷ் புக் படிக்கிறதுன்னு சொல்லி ஒரு நண்பர்கள், அவங்க இங்கிலீஷ் புக் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இலக்கியம்க்குன்னு ஒருத்தங்க, இப்ப ஃபிக்ஷனுக்கு ஒருத்தங்க, நான் ஃபிக்ஷனுக்கு ஒருத்தங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா தொடர்ந்து அதை பண்ணிடணும். அந்த மாதிரி ஏன்னா நல்ல நண்பர்கள் பிடிச்சிங்கனாலே நிறைய புக் கிடைச்சிருக்கோம். என் நாலேஜ் கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு.
சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. பட் இருந்தாலும் ஒய் யூ நீங்க டைரக்ஷன் பிளஸ் ஆக்டிங்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஜாப். ஸோ இருந்தாலும் ஏன் நீங்க ஆக்ட் பண்ணணும்ட்டு சாய்ஸா இருந்தீங்க? அண்ட் இந்த ரைட்டிங் அப்பவே நீங்களே சாய்ஸ் பண்ணதா இல்ல வேற யாராவது சஜஸ்ட் பண்ணி இல்ல நீங்க வந்து அதுக்கு அந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க சார். அதான் நீங்க ஒய் மீன் கேக்குறீங்க, நான் ஒய் நாட் மீன் கேட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இல்ல வேற யாராவது சாய்ஸ் பண்ணா? ஏன்னா இல்ல இல்ல ஆக்டிங் பிளஸ் டைரக்ஷன் ரொம்ப ப்ரெஷரைஸா இருக்கும். இல்ல ப்ரோ, அந்த ப்ரெஷரையும் நான் அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. இங்க அதான் இருக்கு இல்லைங்களா, வந்து இந்த ஜமா ஏன் உருவாச்சு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் நடிகனாகணும்ன்றதுக்காக தான் ஜமா உருவாச்சு. அது நான் வேற ஆப்ஷனே இங்க கிடையவே கிடையாது. இந்த கேள்வி நம்மள தொடர்ந்து எல்லாருமே கேட்பாங்க, ஒய் யூ அப்படின்னு. நம்ம போய் திரும்ப கேளுங்க, ஒய் நாட் மீ, நான் ஏன் பண்ணக்கூடாது? நீங்க அது இல்ல. இப்ப அந்த ப்ரெஷரை நாங்க வேற விதமா நியூட்ரலைஸ் பண்ணோம், வேற விதமா ஹேண்டில் பண்ணோம். நான் இப்ப சொன்ன மெத்தட்ஸ் எல்லாமே அந்த மெத்தட்ஸ் தான். ஐ மீன் இப்ப நான் தான் எல்லாமே பண்ண போறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றதா நடக்க போகுது இந்த செட்ல, நான் சொன்னாதான் இங்க அணுவும் அசையும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு மில்லியன் டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்கு. ஆனா நான் அப்படி பண்ணவே போறது கிடையாது. இது ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கா பண்ண போறேன். நான் இப்ப என்னோட ஷார்ட்ஸ் அந்த சினிமாட்டோகிராஃபி விஷயங்களை என்னோட கேமராமேன் ஹேண்டில் பண்ண போறாரு. இப்ப ஸ்பாட் எடிட்டே வச்சிருந்தேன், எடிட்டர் ஸ்பாட்டுக்கே வந்திருந்தாரு. இங்க எதனா எடிட்ல பிரச்சனைனா அவர் ஹேண்டில் பண்ண போறாரு. இப்ப நான் எனக்கு ஏதோ ஒரு கண்டினியூட்டில பிரச்சனை, நான் ஒழுங்கா இது பண்ணேன்னா என்னோட கோ டைரக்டர் இங்க இருந்தாரு ராகுல், அவரு கோ டைரக்டர், இப்ப அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க. அவங்க மானிட்டர்ல பார்த்து இது பண்ண போறாங்க. நான் சொன்ன விஷயங்களை நல்லா நடிக்கிறதுக்கு என்னோட நடிகர்கள் பண்ண போறாங்க. நான் எல்லாத்தையும் இதெல்லாம் சரியா இருக்கா, எல்லாம் சரியா அமைதா அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டா மட்டும் போதும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் ப்ரோ சினிமா. நீங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க் நடந்துட்டே இருக்கும். கரெக்டா அந்த மிஷின் ஓடுதா இல்லையான்றத மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்க எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் தெளிவாயிட்டோம். ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நாங்க ப்ரோ ஆமா ரைட்டிங் அப்பவே எல்லாமே பிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப நான் என்னோட ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா என் ஸ்கிரிப்ட்ல என்ன ஷார்ட், என்ன க்ளோஸா ஒய்டா அப்படிங்கிறது இருக்கும், என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், என்ன கட்டு போக போகுது அப்படிங்கிறக்கும் எல்லாத்தையுமே ஃப்ரீயா பிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஆன் ஸ்பாட்ல போய் டைலாக் சேஞ்ச் பண்றதுலாம் நாங்க பண்ணவே மாட்டோம். ஏன்னா பேப்பர்ல ஒண்ணு எழுதி 20 நாள் நாங்க ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் எல்லா நடிகர்களும் அந்த டைலாக் பிராக்டிஸ் ஆயிட்டாங்க. அங்க போன உடனே அவங்க அந்த டைலாக் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ நமக்கு அங்க ஒர்க்கா ஒரு விஷயம் ரொம்ப பெருசா அப்படி இல்லை. நான் இந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல ரஞ்சித் சார் கிட்ட ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நான் என்ன கத்துக்கிட்டேங்கிறதையும் நான் சொல்றேன். மத்தவங்களோட டைரக்ஷனுக்கும் அவரு ரஞ்சித்தனோட டைரக்ஷனுக்கும் நான் என்ன ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன்னா, மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரேமை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம்குள்ள ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரேம்ல லெஃப்ட்ல இவனை நிறுத்து, ரைட்ல இவனை நிறுத்து, இப்படி ஒரு விஷயம் இருக்கும். ஆனா ரஞ்சிதன் எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா, எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கிரியேட் அ டிராமா, ஒரு டிராமா கிரியேட் பண்ண. இந்த மாதிரி நிகழ்வு வருதுன்னா நிகழ்வு எப்படி நிப்பீங்க, நீங்களே நில்லுங்கடா, நீங்களே ஒரு விஷயத்த பண்ணுங்கடா அப்படின்னு பண்ணிட்டு இப்ப எப்படி பேசுமோ அப்படி பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்ப அது ரொம்ப இன்னும் நம்மளோட ஒர்க்கையும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஸ்பேஸையும் ரொம்ப நேச்சுரலா அது மாத்தும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. அதை தான் நான் அடாப்ட் பண்ணேன். இங்க பண்ணும்போது கூட என்னைக்குமே நாங்க ஒரு ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணிட்டு அதை நாங்க ஒர்க் பண்ணவே இல்லை. டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். நடிகர்களுக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கும் ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கு, இது பண்றதுக்கு அவங்களுக்கான எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. நான் போய் யாருக்கிட்டையும் நான் இப்படிதான் பண்ணணும் ப்ரிசைஸா சொல்ல மாட்டேன். அவங்களோட மைண்ட்ல இருந்து என்ன வருதோ அதை தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சோ ப்ரெஷரா பெருசா இல்ல. தேங்க்யூ. அண்ணா வணக்கம்ண்ணா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒண்ணு. உளவியல் பகுப்பாய்வுல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு கலைஞனோட படைப்பை புரிஞ்சுக்கணும்னா அந்த கலைஞன் யாரு, அந்த கலைஞனோட உலகம் என்ன, அந்த கலைஞனோட வாழ்வியல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்கண்ணே. உங்களுக்கும் கூத்துக்குமான தொடர்பு என்ன? கூத்தை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கான ஒரு சூழல் இருக்கும்லண்ணே, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த படத்தை முழுமையா நாங்க உள்வாங்கிக்க பயனுள்ளதா இருக்கோம். கூத்த ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். எனக்கு இத பத்தி ஒரு படம் பண்ணனா இதுல நான் தெளிவா ஒரு விஷயத்த பண்ண முடியும். நல்லா பயங்கரமா பண்ணுவேன் அப்படிங்கறத விட எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா நாங்க சொன்ன மாதிரி எங்க கிராமத்துல இப்ப என் குடும்பமே கூத்து கலையில இருந்தவங்க.
வருஷம் வந்து எங்க ஊர்ல நடக்கிற கூத்துக்கு வந்து ஊர் ஆட்களே தான் கூத்தாடுவாங்க. அந்த மாதிரி என் குடும்பத்துக்குன்னு ஒரு வேஷம் இருந்தது. என் தாத்தாலாம் காளி வேஷம் போட்டு ஆடுவாரு. அதுக்கப்புறம் எங்க தாத்தா வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியார் ஆனதுனால அது அப்படியே அந்த இது வந்து செயின் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட என் சொந்தக்காரங்க படத்துல யூஸ் பண்ணவங்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க தொடர்ந்து தெருக்கூத்துல வந்து இருந்துட்டே இருக்கிறாங்க. சோ அந்த 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 கலையோட ஒரு 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 அழகியல் இருக்குல்ல, அந்த அழகியல வந்து சினிமால சரியா வந்து பிரசன்ட் பண்ணப்படலையோ அப்படிங்கறது ஒண்ணு இருந்தது. இன்னொன்னு வந்து அவங்கள ரொம்ப சிம்பத்தைஸ் பண்றாங்க பயங்கரமா. வந்து இப்போ தெருக்கூத்து கலைஞர்களை பத்தி ஒரு ஷார்ட் பிலிம் வந்தாலும் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தாலும் அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான், அவனுக்கு வழியே இல்லை, அவன் அரிசி வாங்க காசு இல்லை, அவன் கலையை விட்டு இதுக்கு போயிட்டான், அப்படி போயிட்டான்னு அவனை வந்து அவனை வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு நீங்க மேல பாவப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளவே அவனை போட்டு தள்ளினே இருக்கிறது வந்து மிகப்பெரிய வன்முறையா நான் வந்து பார்த்தேன். ஸோ அதுல வந்து விடுவிச்சு ஒரு இவங்க ரொம்ப மட்டமா நினைக்கிற இப்ப தெருக்கூத்துல மட்டம் சொன்னா தெருக்கூத்துல அந்த பெண் வேஷம் போறவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை வந்து கூத்துலயே இருக்காது. அந்த அரசியல் தான் இந்த படத்துல வந்து நம்ம பேசியிருக்கோம். அப்படி ஒருத்தனை வந்து ஒரு கதை மாந்திரா ஒரு ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப புள்ளி தான் இதுவா இருந்தது. இன்னொரு ஒரு கேள்வி ஒன்று இருக்குன்னா, தொல்காப்பியத்துல ஒண்ணு வரணும், பொருளதிகாரத்துல நகை அழுகை இழிவரல் மறக்கை அச்சம் வெகுளி உவகை என அப்பால் எட்டும் மெய்ப்பாடு என்பார். கூத்துக்கு ரொம்ப முக்கியமான பண்புகள்ல இந்த எண்வகை மெய்ப்பாடு சொல்லுவாங்க. எங்க பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க, நடிகர்கள் வேற, நிகழ்த்து கலைஞர்கள் வேற. நடிகர்கள் வந்து எது கொடுக்குறாங்களோ அதை நடிச்சுட்டு போயிடலாம். நிகழ்த்து கலைஞர்கள் அப்படி கிடையாது. அவங்களோட எல்லா பாவனைகளையும் தன்னோட முகத்தையும் கண்ணையும் வச்சு மட்டும் காட்டுற ஒரு முக்கியமான பணி நிகழ்த்து கலைஞர்களுக்கு இருக்கணும். அந்த திரைப்படத்துல நடிச்சவங்க எல்லாருமே நடிகர்களா இல்ல நிகழ்த்து கலைஞர்களா இல்ல நிகழ்த்து கலைஞர்கள்ட்ட பயிற்சி பெற்றவங்களா? இப்ப கிட்டத்தட்ட அதுல அவங்க நடிகர்களா நிகழ்த்து கலையாட்களான்னு தெரியாத அளவுக்கு பண்ணதுதான் எங்களோட விக்டரின்னு நினைக்கிறேன். நாங்க கிட்டத்தட்ட அததான் பண்ண முயற்சி பண்ணோம். நீங்க சொல்ற மாதிரி நிகழ்த்து கலையில இருக்கவங்க எல்லாம் மாபெரும் கலைஞர்கள். அவங்க வந்து சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க கிட்டக்கு கூட போகவே முடியாது. மிகப்பெரிய திறமைசாலிகள். நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆன் பாயிண்ட். இப்ப நாங்க வந்து நான் 10 டேக் கூட எடுத்துக்கலாம், இல்ல அன்னைக்கு இல்லையா இன்னொரு நாள் கூட ரீஷூட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன சினிமாக்கு தேவையோ அந்த சீனுக்கு தேவையோ அதை மட்டும் எனக்கு பண்ணா போதும். ஆனா அவங்களுக்கு வந்து ரீடேக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இசை தெரியணும், தாளம் தெரியணும், ராகம் தெரியணும், ஆட தெரியணும், பாட தெரியணும், எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தெரிஞ்சுட்டே இருக்கணும். அந்த கலைஞர்களை பார்த்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா வியந்தோம், இப்படி ஒரு திறமைசாலிகளா இருக்காங்களே அப்படிங்கிறது. இதுல வந்து பாதி தெருக்கூத்து விஷயங்கள்ல பண்ணவங்க பாதி பேர் வந்து நிகழ்த்து கலையில இருக்கிறவங்க, கொஞ்சம் பேர் வந்து சினிமா ஆர்டிஸ்ட். அதை எவ்வளவுக்கு எவ்வளோ அழகா அப்படி ஒட்டி வெட்டி கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருக்கோம். அது பெரிய வித்தியாசம் இது பண்ண முடியாம. தேங்க்யூ. அப்புறம் ரத்தமும் சதையுமா ஒரு படத்தை உருவாக்கணும்னா அந்த இயக்குனர் வந்து ரத்தத்துக்கும் சதைக்குமான வாழ்வியலோட சம்பந்தப்பட்டிருக்கணும்னு ஒண்ணும் கிடையாதுன்னா, அவர் வந்து அது சார்ந்த ஒரு புத்தகங்களோ திரைப்படங்களோ தொடர்ந்து வாசிச்சா அதுக்குள்ள போயிடலாம். அது மாதிரி வலியும் வேதனையுமான கதைகளும் அப்படிதான். வலியும் வேதனையும் அவர் அனுபவிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனா கலைங்கிறது அப்படி கிடையாது. கலையை பத்தி கொஞ்சம் தெரியணும்னா கலையோட தொடர்புடைய ஒரு வாழ்வியலுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தரா கண்டிப்பா இருந்தே ஆகணும். இல்லைன்னா அந்த கலையை முழுமையா அவரால் பிரதிபலிக்க முடியாது, அதை முழுமையா வெளிப்படுத்த முடியாது. நீங்க சொல்லையிலே சொன்னீங்க, கலையை விட்டு நான் கொஞ்சம் விலகி வந்துட்டேன், எங்க ஊர்ல இருக்கவங்க அதுக்குள்ள என்ன இருக்காங்கன்னு. திரும்ப அந்த கலைக்குள்ள உங்களால எப்படி கொஞ்சம் இல்ல? இப்ப நீங்க சொன்னதுதான் ப்ரோ. இப்ப நீங்க வந்து நீங்க சொல்ற அந்த கலைக்குள்ள இருக்கவங்க தான் இதை சரியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ தெருக்கூத்து கலைங்கிறத அப்படியே இந்த கதையில இருந்து எடுத்துட்டு அதை சினிமாக்குள்ளன்னு வச்சீங்கன்னா அதுதான் நான் சினிமால உள்ள வரும்போது கல்யாணமா தான் உள்ள வருவோம். நம்ம என்ன நம்மளா பெருசும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்மளால நடிக்க முடியுமா, நம்ம நடிகர்கள் ஆக முடியுமா, இல்ல நம்ம வந்து ஒரு முக்கியமான பிரதான கதாபாத்திரமா மாற முடியுமா அப்படின்னு வந்து பல ஆசைகளோட வருவோம். ஆனா ஒரு பயங்கர இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணி ஒரு நாள் அந்த அர்ஜுனன் டான்ஸ் அந்த ஆடினது இருக்குல்ல, அந்த அர்ஜுனன் டான்ஸ் தான் கிட்டத்தட்ட சினிமால எனக்கான இதுவா பாக்குறேன். அதை நீங்க அப்படியே இதை தூக்கி சினிமா வச்சுட்டீங்கன்னா அதுதான் என்னோட லைஃப். அது வந்து தெருக்கூத்துங்கிற விஷயத்தோட எலமெண்ட்ஸ் தான் கொண்டு வந்தனே தவிர கிட்டத்தட்ட என்னோட கதை தான் அது. அப்ப இந்த சினிமா கலையில என்ன இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வச்சு பண்ண படம் தான் ஜமான்.
அண்ணா வணக்கம். படத்துல ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து ஹீரோனை கதாநாயகியோட கதாபாத்திரத்தை வந்து காமிச்ச விதம். ஏன்னா மற்ற படங்களோட இந்த படத்துல வந்து பெண் கல்வி அதிகமாக பேசியிருக்கீங்க. அந்த தாண்டவ கதாபாத்திரம் வந்து தன்னோட கூத்துப்பற்றைய கண்ட்ரோல் பண்ணுவாரு, தன்னோட மனைவியை கண்ட்ரோல் பண்ணுவாரு, சடங்கு செய்யற ஊர்ல இருக்கிற சடங்கு முறையை அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு, நாட்டாமையை கண்ட்ரோல் பண்ணுவாரு. இவ்வளவு தந்திரம் உள்ள ஒரு ஆளை அசால்ட்டா ஏய் போடான்னு சொல்லிட்டு அப்படியே போடான்னு சொல்லிட்டு எல்லா முடிவும் அவங்க எடுப்பாங்க. அது படிப்புனாலதான் நடந்தது. அந்த விதம் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல நிறைய இதில் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நீங்க போகும்போதெல்லாம் உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ வந்துட்டு இவங்க தான் அவங்கள ஒரு ஆம்பளையா ஹேண்டில் பண்ணுவாங்க. செருப்பா கட்டி அடி பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டில் பண்ற விதம். இவருக்கு நீ வந்து என்ன பார்க்கல, நான் உன்னை பார்க்க மாட்டேன், தேவையில்ல அப்படின்னு ஒரு முடிவு ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க பேசல. அவங்க அது படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு. அது படிக்காத இன்னொரு பொண்ணு பண்ணையில போய் வேலை செய்வாங்க, குடும்ப கஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, அவங்களோட வாழ்க்கை டவுன் ஆயிடும். அப்பாவை பத்தி நீங்க கோயில்ல போய் பேசுவோம் உங்க அப்பா அப்படின்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்பாங்க. அப்போ வந்து படிப்பு இல்லாதனால அவங்க எப்படி இருக்காங்க, படிச்சதுனால இவங்க என்ன எப்படி ரூல் பண்றாங்க, அப்படியே ஒரு ஊரையே கண்ட்ரோல் பண்றால டேய் போடான்னு சொல்லிட்டு அசால்ட்டா தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. அது நல்ல விஷயமா இருந்துச்சு. அதே போல நீங்க எடுத்த கதை நீங்க நடிச்ச கதாபாத்திரம் இது வந்து சிவாஜி சார் பண்ணிருக்காரு. நீங்க லிஸ்ட் போட்டா யாருமே பண்ணல இந்த கேரக்டர். இந்த கதை சிவாஜி சாருக்கு அப்புறம் யாருமே பண்ணல. நீங்க டாப் ஹீரோ சேர்ந்து வந்தா கூட மாசா இருக்கு, கிராம கதை பண்ணிடுறாங்க, அப்படி இப்படி பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு கலை உள்ள ஒரு கதைய அதுல எந்த கதாபாத்திரத்தை ரொம்ப டவுன் பண்ணாங்களோ அந்த கதாபாத்திரம் நீங்க நடிச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்குண்ணா. அதே போல இவங்க மேடம் கிட்ட நீங்க பேசும்போது அழுதுட்டு இருக்கீங்க. அவ்வளவு பேர் ஒரு வழியில நீங்க இருக்கிறப்போ எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க, எங்க அம்மா அப்படி நினைக்கிறாங்க, எங்க அம்மா வந்து என் வாழ்க்கைய சந்தோஷமா பார்க்கணும், கடைசி காலத்துக்குள்ள பார்த்துன்னு விருப்பப்படுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு வழியில இருக்கும்போது அங்கிருந்து அழுது இருக்கும்போது டக்குன்னு அவங்க கேட்பாங்களே டேய் பொண்ணு பொம்பளை வேஷம் போட்டுதான் உங்க அண்ணன் என்ன உசார் பண்ணாரு, அவங்க அப்பாவும் உசார் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் போது அப்படியா எங்க அம்மா அப்பா நான் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, டக்குன்னு அந்த அழுகுல இருந்து சந்தோஷத்துக்கான உங்க வாய்ஸ் உங்க முகம் எல்லாமே மாறுது இல்ல, அந்த இது சூப்பரா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ஜமால வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஹீரோனியா இருக்கிற கல்யாணம் தான். கல்யாணுக்கு வந்து 2 வாழ்வியல் உண்டு. நிஜ வாழ்வியில ஆம்பளையாவும் கூத்துல வந்து பொம்பளையாவும் இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணோட கேரக்டர் வந்து நீங்க உள்வாங்கின விதம், அதை நீங்க போர்ட்ரேட் பண்ணதை பத்தி கொஞ்சம் தப்பா இருக்குன்னு சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கிட்டத்தட்ட கல்யாணம் கேரக்டரை எழுதும் போதே எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இந்த கேரக்டரை வந்து நடிக்கணும்னு ஒரு வேளை முயற்சி எடுத்தோம்னா இந்த கேரக்டர் நம்ம வந்து கெடுத்துருவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு இதுக்கு நடிக்காம இருக்கோமோ அப்பதான் இந்த கேரக்டரை உண்மையா கொண்டு வர முடியும்ன்றதை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்ணேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட நான் கல்யாணம் பிலீவ் பண்ணா மட்டும்தான் அதை பண்ணவே முடியும். நான் ஒரு கடத்துல அந்த கெட்ட போட்டப்பையும் அந்த ஊர்ல இருந்தப்பையும் இவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நான் டைரக்ஷன் பண்ணும்போது கூட கல்யாணமா தான் டைரக்ஷன் பண்ணேன். ஏன்னா அதை நான் கம்ப்ளீட்டா வந்து அதை பிலீவ் பண்ணேன். இப்ப கிட்டத்தட்ட அந்த உடல் மொழி எல்லாம் இருக்குன்னா ஏன் அந்த உடல் மொழி வருதுங்கிற ஒரு விஷயத்த உளவியலை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் தெருக்கூத்துல வந்து அவன் பாட்டு பாடும்போது அவன் விரல் இப்படி போகுது, அதனாலதான் இவன் பேசும்போது இப்படி வருதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மசில் மெமரி மாதிரி அதை திரும்ப நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதுதான், இயல்பா கொண்டு வந்துடணும். எவ்வளவுக்கு எவ்வளோ அதை நான் எதனா ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த கேரக்டருக்கு இப்படிதான் பண்ண போறேன், இந்த சீன் இப்படிதான் அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா இது நீங்க ரசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அது வந்து கண்டிப்பா வந்திருக்காது. அது ரொம்ப இப்ப நான் மிகைப்படுத்திலாம் சொல்லல, ஆனா நான் நிஜமாலே வந்து அந்த கேரக்டருக்கு நான் எதுவுமே ப்ரிப்பரேஷனே பண்ணல. முழுக்க கல்யாணத்தை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை உள்ள எடுத்துட்டு வந்தது மட்டும்தான். இயல்பா இந்த இடத்துல அவன் கல்யாணம் பிஹேவ் பண்ணானா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளா உள்ளுக்குள்ள பண்றதுதான். கல்யாணமா பிலீவ் பண்ணி பண்ணது மட்டும்தான் அந்த விஷயமே தவிர தனியா இதுக்குன்னு ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா பண்ணல. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணனா இப்ப நான் இந்த டைலாக் பேச போறேன், இப்ப பேசும்போது கையை நான் இப்படி பண்ண போறேன், நான் இல்ல இது இப்படி பண்ண போறேன் அப்படின்னு நான் பண்ணனா அது வந்து ரொம்ப இதுவானதான் மாறிடும். இப்ப
இப்ப இவர் பேசும்போது கூட ஒரு அந்த டைலாக் சொன்னார், அப்படியா இது தெரியாம போச்சு, இல்லைன்னா எங்க அம்மா ஒரு வழி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸ்கிரிப்ட் பேப்பர்லயும் அதுக்கு முன்னாடி டேக் வரைக்கும் அந்த டைலாகே இல்ல. எனக்கு அந்த ஆன் ஸ்பாட்ல அந்த விஷயம் தோணுச்சு. இப்ப இவங்க சொல்லும் போது ஆமால எங்க அம்மா தானே இது என்ன இது பண்ணி அனுப்பிச்சு, இந்த அம்மாக்கு ஏதோ சொல்லுவோம்னு சொல்லி ஆன் ஸ்பாட்ல உருவானதா அது. ஏன்னா அப்ப வந்து நான் வந்து அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண நான் தான் கல்யாணம் அப்படிங்கறத, அங்க எதிர்க்க இருக்கிற தாண்டவம் கேமராவெல்லாம் மறந்து நம்ம அந்த லைஃபுக்குள்ள இருந்தா மட்டுமே தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வர முடியும் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும் ப்ரோ. அப்படிதான். தேங்க்யூ. ஹலோண்ணா, நீங்க ரொம்ப படத்துல சூப்பரா நடிச்சிருந்தீங்க. எல்லாருமே படத்துல அழகா நடிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க சில கேரக்டர்ஸ் வந்து உங்களோட சொந்தக்காரங்களோ அல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நடிக்க வச்சு அதுல சம்மந்தப்பட்டு இருக்கிற கூத்து கலைஞர்களை நடிக்க வச்சிருந்தீங்க. நீங்க இப்போ நான் என்னோட கேள்வினால இதுக்கு முன்னாடி கேள்விக்கு அதை நான் பாதி பதில் தந்துட்டீங்க. ஆனா இப்போ என்னன்னா நீங்க ஒரு கேரக்டர் செக்ஷன், இப்போ கல்யாணம்ன்ற கேரக்டருக்கு நீங்க உங்க அந்த கேரக்டர் செக்ஷன்ஸுக்கு நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்ற ஒரு கேள்வி என்னோட இதுக்கு, அதுக்கு நீங்க போன பதிலுக்கு பாதி தந்துருக்கீங்க. ஆனா ஒரு கேரக்டர் செக்ஷன்ஸ்னா அது ஒரு ரியலா இருக்கு, ரியல் பெர்ஃபார்மன்ஸ எங்களை பார்த்தவருக்கு அது அவ்வளவு சூப்பரா கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்கு. பட் அவங்க இது சம்பந்தப்பட்ட இருக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க, ஆக்டர்ஸும் இருக்காங்க. நீங்க அந்த கேரக்டர் செக்ஷன்ஸ எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்றதுக்கான பதில் கொடுத்தீங்க. ஆனா ஒரு எப்படி சொல்றது, இப்போ ஒரு டாக்டர், ஒரு போலீஸ், இது ஒரு ஜாப். இப்ப இந்த ஜாப் தாண்டி இதுல ஒரு கேரக்டர் போய் உட்காந்து அந்த கோட்டையோ இல்ல அந்த சூட்டோ போட்டு நடிக்கிறாங்கன்னா அது அந்த கேரக்டர் வந்து வேற என்ன கேரக்டர் பண்ணாலுமே அந்த சூட்டை மட்டும் போட்டுக்கிட்டு நடிச்சா அது நான் ஆக்டிங்ல வருது. அப்போ ஒரு கேரக்டர் நம்ம ஒரே மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பிலிம்ஸ்ல. பட் வேற வேற ரோல் பண்ணிட்டு இருக்குன்னா, ஜாப் பண்ணிட்டு இருக்குன்னா அது நான் ஆக்டிங். ஆனா இப்போ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா பிளே பண்றோம்னா அதுக்கு டெஃபினட்டா பிராக்டிஸ் தேவையில்ல. இப்போ ஒரு கூத்து கலைஞனா நடிக்கணும்னா, இப்போ நீங்க இங்க இருக்க யாரோ ஒரு தேர்ட் பர்சன் எடுத்து நீங்க தம்பி நான் உனக்கு கல்யாணம்ன்ற கேரக்டர் தரேன், நீ போயிட்டு இது ஸ்கிரிப்ட் இதுதான் போய் எப்படி நீ ரெடி ஆவன்றது கேட்டீங்கன்னா போயிட்டு அவனால ஒரு 10 daysலயோ 5 daysலயோ நடிச்சிட முடியாது. அவ்வளவு ஈஸியா டெஃபினட்டா முடியாது எந்த ஆக்டராலையும். சோ அதுக்கான ஸ்பேஸோ அதுக்கான ஒரு பிராக்டிஸ் செம்மையா தேவைப்படுதுங்க. அப்போ நான் என்னோட கேள்வி அதுல இருந்தா எழுந்துச்சு, நீங்க எத்தனை மந்த்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? இல்ல அதே மாதிரி சினிமால நம்மளோட துறையில நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான டைமிங்கே கிடையாது. 2 monthsல ஒரு ஃபிலிம் முடிக்கிறது இல்ல ஒரு 3 monthsல இந்த பேட்டர்ன்ல தான் போகுது. சோ இது நமக்கான டைம் ஸ்பேஸ் வந்து எங்க கிரியேட் ஆகும்னா, ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் வந்து 2 பேருமே விருப்பப்படணும். நான் உனக்கு இந்த ஸ்பேஸ் தரேன், நீ வந்து இந்த கேரக்டர் மோல்ட் பண்றதுக்கு இவ்வளவு டைம் இருந்து இவ்வளவு பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் இத ஒரு கேரக்டர் செக்ஷன்ஸா நீ வந்து இது வர முடியும்ன்றது. அப்போ அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் பண்றது இல்ல, பாடி ஆக்டிங் வைஸ் எல்லாமே வர்றதுதான் ஆக்டிங். சோ அதுக்கான பிராக்டிஸ் இல்லாம இந்த கூத்து கலைன்னா 5 நாள்ல போயோ 10 நாள்ல போயோ ப்ரிப்பேர்ட் ஆகிட்டுலாம் வந்துட முடியாது. சோ நீங்க நான் இதை கேட்க விரும்பினேன், பட் இதுக்கு முன்னாடியே நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் வந்து ஸ்பான்டேனியஸா தான் நான் சில இது பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பான்டேனியஸா நம்புற டைரக்டர்ஸ் இப்ப இருக்காங்க. அது கரெக்டான நீங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. பட் இன்னொன்னு என்னன்னா, அது பண்ண முடியுமா? அதுதான் இப்போ நீங்க இந்த படத்துக்கு ரிட்டர்ன் பண்ணாதனால இட் வாஸ் சோ ஈஸி ஃபார் யூ. அதுல நீங்க எழுதக்குள்ளேயே அதை ரொம்ப அத உங்களை சார்ந்த பீப்புள்ஸ் இருக்கக்குள்ள நீங்க ஐ மீன் அது லேர்னிங்ஸ் அதோட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்க எழுத ஆரம்பிப்பீங்களா? அப்ப அந்த இடத்துல இருந்தே உங்களோட அந்த கேரக்டருக்குள்ள நீங்க ரொம்ப இதுவா டீப்பா போனதுனால மட்டும்தான் அது உங்களுக்கு ஈஸி. பட் எல்லா டெஸ்க்கும் அப்படி நடக்குமானா அது டெஃபினட்டா கிடையாது. சோ நீங்க ரைட்டரா இருந்ததுனாலதான் இது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா ஆச்சுன்ற மாதிரி நான் இப்ப ஃபீல் பண்றேன். நீங்க முன்னாடி அந்த டைம் ஸ்பேஸ் எடுக்கலன்னு சொன்னதுனால மட்டும் இல்ல கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மை, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நடிகர்கள் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரைட்டர்ஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன், ஒரு இயக்குனர் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன். ஒரு கேரக்டர் வந்து நம்ம இன்னைக்கு எழுதுறோம்னா, இப்ப நான் கல்யாணத்தை பத்தி இந்த கதை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் பொதுவா எந்த கதை எழுதினாலுமே அந்த கதையை வந்து முதல் சீனோ இல்ல ஒன்லைன் ஆர்டரோ போடுறதுக்கு முன்னாடி நான் எழுதுற முதல் விஷயம் என்னன்னா கேரக்டரைசேஷன். இப்ப கல்யாணத்தை பத்தி 3 பக்கம் கேரக்டரைசேஷன் நான் எழுதி வச்சிருக்கேன். இப்ப தாண்டவம் பத்தி 3 பக்கம் கேரக்டரைசேஷன் இருக்கு. இப்ப அவங்க அம்மா பிரேமம் பண்ண ஜெகதாம்பா கேரக்டரோ
இல்ல இவங்க பண்ண கேரக்டர், எல்லா கேரக்டருமே நான் கேரக்டரைசேஷன் எழுதி வச்சிருக்கேன். ஆனா அது ஸ்கிரீன்ல வருமானா வராது. ஆனா வந்து இதெல்லாம் நான் நடிகர்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். இப்ப நான் இவங்களுக்கு வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிருக்கேன். இப்ப ஏன் வந்து அவங்க உள்ள அதுவா மாறுறாங்கன்னா, இப்போ ஒரு சீன் வரும்போது இந்த சீன் நடிகன்னு சொல்றத விட இந்த சீன்ல ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கறது வந்து நம்ம முக்கியமா சொல்லணும். இப்ப அந்த சிங்கிள் ஷாட்டே வரும்போது கூட இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து அந்த அவர் புருஷன் மேல நீங்க ஒரு அதிருப்தி இருந்தாலும் அவர் கோபம் இருந்தாலும் அவர் சொன்னா நீங்க வந்து கேட்பீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு கல்யாணத்து மேலேயும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அவனை எப்படி நீங்க சமாதானப்படுத்துறது, அவன் அழுகிறது எப்படி நிறுத்துறது, இந்த விஷயத்தை எப்படி ஈஸ் அவுட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்ல வந்து பண்ணிட்டே இருப்போம். நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு நான் ரைட்டரா இருந்ததுதான் மெயினா எனக்கு இருந்த பெரிய அட்வான்டேஜ். அப்ப நான் சுத்தி அந்த மாதிரி நிறைய பெண் வேஷம் போடுறவங்களோட கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது அவனோட பாடி லாங்குவேஜ் இப்படியாதான் இருக்கு, அவனோட பழக்கம் இப்படிதான் இருக்குன்னு போது எனக்கு தன்னால வந்து அது அடாப்ட் ஆகுது. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ரைட்டர்ஸ் எழுதி அதை நடிகர்கள்ட்ட சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ரைட்டர்ஸோட வேலை தான், ரைட்டர் அண்ட் டைரக்டரோட வேலை தான். அப்படின்னா நடிகர்களுக்கு வந்து இந்த 2 மாசத்துக்குள்ளவே கூட அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைச்சிரும். அதை நிறைய பேர் பண்றாங்களா இல்லையாங்கிறது. இப்போ இதுக்கான ரிஹர்சல்ஸோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கானா? இதுக்கு முன்னாடி நீங்க இப்போ போறதுக்கான கண்டிப்பா நடந்தது. நாங்க வந்து 20 நாள் ரிஹர்சல்ஸ் வச்சோம், 10 நாள் தெருக்கூத்து ரிஹர்சல் வச்சோம், 10 நாள் டைலாக் ரிஹர்சல் வச்சோம். எல்லாருக்குமே வந்து அப்பவே வந்து இந்த சீன்ல இப்படிதான் பண்ண போறோம், இதுதான் ஒரு ஆக்ஷன்ஸ், நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க இப்படி பண்ண போறீங்க, இந்த மீட்டர்ல தான் டைலாக் சொல்ல போறீங்கிறது முதல் கொண்டு நான் ஸ்பாட்ல பண்ண வேண்டிய டைரக்ஷன்லாம் ரிஹர்சல்லே பண்ணிட்டோம். அதான் இப்ப நம்ம டைம் ஸ்பேஸ் இந்த இடத்துல அதிகமா இல்லாத பட்சம் நம்ம எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம இல்ல டைம் ஸ்பேஸ் அதிகம் இல்லாமனா இப்போ ஒண்ணுமே இல்ல. நம்ம எங்க ரேஸ் ஓடுறோம், இது ஒண்ணுமே இல்ல. சினிமான்றது வந்து டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான், பொறுமையா 5 நாள் பொறுமையா நின்று ஆடுவோம். என்ன அவசரம் இருக்கு? அது அவசரப்படவே கூடாது, நம்ம தான் அவசரப்படுறோம். நான் கொடுக்குறாங்களான்னு கேக்குறேன். இப்போ நீங்க பண்றதுக்கான ஒரு 6 மந்த் ஒரு நார்மலா அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இல்ல, நீங்க ஒரு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேக்குறேன். இப்ப நான் 3 மந்த் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா சொல்றேன். இப்ப 3 மந்த் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி இப்ப நான் ஆபீஸா போட்டு தான் இப்ப ஸ்கிரிப்ட் இப்பதான் எழுதவே போறேன். ஆபீஸ் போட்டதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுத போறேன். அதை எழுதி அதை நான் உட்காந்து கரெக்ஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1.5 மாசம் ஆயிடும். அதுக்கு அடுத்து நான் உட்காந்து ஷெடியூல் போடுறேன், இதெல்லாம் பண்றேன்னா திரும்ப எனக்கு 1.5 மாசம் ஆயிடும். அப்ப எனக்கு ரிஹர்சலுக்கு வந்து டைமே இருக்காது. ஆனா ஜமா படுத்துக்கு என்னன்னா என் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபுல்லா முன்னாடியே முடிச்சிட்டேன். என்னோட ஷெட்யூலிங் எல்லாம் எல்லாமே முன்னாடியே முடிச்சிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு நான் அங்க ஷூட்டிங் அந்த இது ஆபீஸ் போட்ட உடனே முதல்ல எங்களுக்கு இருந்தது வந்து அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட சேர்ந்து, இதுல எதனா மிஸ்டேக்ஸ் இருக்கா, இதுல என்ன இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு ஒரு 10-15 நாள்ல நாங்க அதுக்குன்னு ஒரு இது வச்சு 15 நாள்ல ஸ்கிரிப்ட் லாக்கு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றோம் 15 நாள் லாக்கு, அதுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ண போறோம் லாக்கு, அப்புறம் லொகேஷன் பண்ண போறோம் லாக். இப்படிதான் வச்சு அந்த ஷெட்யூல் வச்சு நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். அதை டைம் மேனேஜ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அது டைம்லாம் இங்க இல்லாம இல்லவே இல்லை, நம்ம உருவாக்கிக்கிறது தான். சூப்பர் ஃபிலிம். நான் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ டீம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நாய்னா உங்க கொல்லியை வித்து வந்து அந்த ஜமாவுக்கு வந்து காசு ரெடி பண்றீங்க, அதை வந்து அவங்க ஏமாத்திடுறாங்க. ஏமாத்தினதுக்காக உங்க ஃப்ரெண்ட உங்க கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ற கேரக்டருமே வந்து அது கேட்க மாட்டாங்க. உங்க அம்மா வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்சம் பயந்த சுகமா இருக்கீங்க, ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற கேரக்டருமே ஏன் கேட்க மாட்டாங்க? இல்ல அதான் இதுல சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. சினிமேட்டிக் லிபர்ட்டினா என்னன்னா, இப்ப அந்த இடத்துல நாங்க அவங்களோட கான்வர்சேஷன் முடிஞ்சப்ப சீனை கட் பண்ணிட்டோம். திரும்ப இங்க ஓபன் பண்ணும்போது இவன் அழுதுட்டு வரான் அப்படிங்கறதுல இருந்து தான் சீனை ஓபன் பண்றோம். இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து என்ன ஒரு டிஸ்கஷன் வேணா நடந்திருக்கலாம். அதை வந்து நாங்க வந்து காட்ட வேணாம், ரொம்ப ஆடியன்ஸை ஸ்பூன் ஃபீட் பண்ண வேணாம், அவங்க வந்து நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. மெயினா வந்து அந்த காசை திரும்ப கேட்காது வந்து கல்யாணத்துக்கு என்னன்னா, என்னைக்குனாலும் நான் இந்த ஜமாக்கு வாத்தியார் ஆக போறேன், நான் ஏன் அந்த காசை திரும்ப கேட்கணும், நீ வச்சுக்கோ, என்னைக்குனாலும் நான் உனக்கு குரு ஆயிடுவேன் அப்படிங்கிறது தான் இவனோட இது. பூனை மேபி கேட்க போயிருக்கலாம், அது வந்து கல்யாணம் தடுத்து இல்ல நீ கேட்காத, எனக்கு தெரியாது எப்படி பண்றதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதுதான் இந்த இடைப்பட்ட ஸ்பேஸ்குள்ள நடந்தது. நம்ம வந்து சினிமால காட்டும் போது எல்லாத்தையுமே காட்ட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஜம்ப்குள்ள இருந்தது. அந்த டிஸ்கஷன் வந்து கண்டிப்பா நடந்திருக்கும். மெயினா கல்யாணம் வந்து அது திரும்ப கேட்காத காரணமே அதான். நான் திரும்ப இந்த இடத்துக்கு அவரு கேட்க மாட்டாரு, ஆனா உங்க அம்மாவும் இருக்காங்க. அம்மா தான் கேட்ட உடனே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே அவங்க அந்த டெத் பெட்டுக்குள்ள போயிடுறாங்க இல்லைங்களா. அவங்க திரும்ப போய் கேட்கறதுக்கான ஸ்பேஸே ஏற்படல இல்ல, அவங்க உடனே தான் இறந்துடுறாங்கல்ல. அவங்க அங்க இது பண்ண அந்த 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 நியூஸ் கேட்டு இவங்க சொல்லி வயல் ஏமாந்துட்டான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த இது ஷாக் வந்துருது, அவங்க இது பண்ணிடுறாங்க. அவங்க கேட்கறதுக்கான ஸ்பேஸ் இல்ல. டயலாக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானும் திருவண்ணாமலையில இருந்து தான் வரேன், அதனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஃப்ரேமிங்கா இருக்கும் போது திருவண்ணாமலை வந்து மலை ஃபுல்லாவே எல்லா ஃப்ரேமிங்லயுமே வெளியே எல்லாத்துலயுமே தெரிஞ்சு
அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு. நிறைய பாக்குறது. தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம் சார், நான் ஹிந்து பிரசாத். ஆக்சுவலா இன்னைக்கு கூகையில வந்து ஜமா டீம் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு சோசியல் மீடியால பார்த்துட்டு தான் வந்தேன். பட் இங்க வந்ததுல எனக்கு ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கல்யாணத்தை பார்க்க தான் வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இது. ஸோ அதுல வந்து வாழ்ந்திருக்கீங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த கல்யாண கேரக்டர் வந்து ஹியூமர் சென்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருமே சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க, பட் ஹியூமர் சென்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த புடவைய நீங்க அந்த சுங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த இடம் பாயிண்ட் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல போயிட்டு காய்கறி அறியறது கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஒண்ணு பார்க்க போன இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அந்த ஸ்கிரீன் பிளேவா அந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட உடல் மொழி, உடல் பாவனம். இப்ப பிரதீப் ரங்கநாதன் சார் வந்து இப்ப கோமாளி படத்துல வந்து அவரு டைரக்ஷன் மட்டும் ஹீரோவா நடிச்சிருந்தாங்க. சோ அந்த இடத்துக்கு ரீப்ளேஸா வேற யாரு வேணா நடிச்சிருந்திருக்கலாம். ஆனா இந்த படத்துக்கு, உங்களுடைய இந்த ஜமான்ற படத்துக்கு உங்களை தவிர இந்த ஹீரோ ரோல் வேற யார் பண்ணிக்க நல்லா இருந்திருக்காரு என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா ஒரு ஜென்ரலா ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதுன்ற ஒரு ரொம்ப டாஸ்கான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை பவர்ஃபுல்லா நீங்க எடுத்து நடிக்கிறதுக்கு நீங்க முதல்ல தைரியமா ப்ரிப்பேர் ஆனதுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். வெரி என்னோட கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹரிச்சந்திரன் ரோலுக்கு நீங்க வந்து ஆசைப்பட்டு இருப்பீங்க. அந்த கேரக்டருக்கு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க உங்க இன்னொரு வெல்விஷர் கூட நடிச்சு காட்டிருந்திருப்பீங்க. ஆனா அதே பெண் ரோல் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பெண்மணி வேற தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க அந்த ஹரிச்சந்திரன் ரோல நடிப்பீங்க, எப்ப நடிப்பீங்கன்றதை நான் வாட்ச் பண்ணிட்டு எப்ப நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துட்டே இருந்தப்ப, நீங்க ஒரு பெண்ணா இருந்து ஒரு கேரக்டர் பண்ணி தான் அதை வந்து அதுல ப்ரூவ் பண்ணி தான் ஒரு அந்த அப்புறம் கேரக்டர் அழுதாங்க. பட் அந்த விஷயம் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க. ஹரிச்சந்திர கேரக்டர் நடிச்சு கூட உங்களுடைய திறமை நீங்க வெளிப்படுத்திக்கலாம். ஆனா இன்னும் ஒரு பெண் கேரக்டர் நடிச்சு அவரை வந்து மனசை கலங்கடிச்ச அந்த ஒரு தருணம், எதனால இப்படி நீங்க ஒரு கிளைமேட் சூஸ் பண்ணீங்க அந்த இடத்துல? இப்போ நீங்க சொல்றதுதான் ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு உச்சபட்சமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா ரொம்ப ஆக்ரோஷம் தான் சிறந்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. நான் ரொம்ப லவுடா இருந்தேன்னா நான் ஒரு குட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இங்க நிறைய இடத்துல இப்ப நீங்க இங்கேயும் இருக்கு, தெருக்கூத்துலயுமே அதே இருக்கு. ஏன் வந்து ஆண் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிரதானமா இது பண்றாங்கன்னா, தே ஆர் லவுட், தே ஆர் எக்ஸ்பிரசிவ். அவங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க, அவங்க எஜிலிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதனால அவங்க சிறந்த நடிகர்கள்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இல்லாம நீ எதை வந்து நார்மல்னு சொல்ற, நீ வந்து ஒரு நார்மலா ஒரு புடவை கட்டி ஒரு நளினத்தோட வர இது ஒரு நடிப்பா அப்படிங்கிறாங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான நடிப்பு. அதுலயே இன்னொரு முக்கியமா ஒரு இன்னும் பயங்கரமா நடிப்பு என்னன்னா, இன்னொருத்தனை அழ வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான டாஸ்க். சிரிக்க வைக்கிறதும் சரி, அழ வைக்கிறதும் சரி, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இதே நீங்க ஒருத்தனை கோவப்படுத்துறது, ஒருத்தனை வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண வைக்கிறது, ஒரு வெறி வர்றது, கோவத்தை இது பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப இது. சோ அப்படி அர்ஜுனன் ஒருவேளை அப்படி பண்ணானா அது அவனோட வெற்றி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சுலபமான ஒரு வெற்றியா இருந்துடும். ஆனா வந்து அதுல அப்ப அவர் தாண்டவங்க புரியுமானா அது புரியாது. ஆனா தன்னை அவர் வந்து மட்டம் தட்டி நீ இது பண்ணு, நான் நீ எப்பயும் பண்றது கூட கொடுக்க மாட்டேன், நீ என்ன எனக்கு ரொம்ப சின்னதா ஒண்ணு கொடுக்குறியா, நீ என்னை இப்ப அவமானப்படுத்திதான் நினைக்கிறியா, இதுல நான் ஜெயிக்கிறேன் பாரு, இதுலதான் நான் தரம், அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்ல கிடைக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அப்படி ஒண்ணு ப்ரூவ் பண்ணோம். அப்பதான் வந்து அந்த கல்யாணத்தோட வெற்றி வந்து அவருக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா புரியும் அப்படிங்கிறது தான் வந்து நாங்க யோசிச்சோம். அந்த கிளைமேக்ஸ் குட் டெசிஷன் சார், அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். So first of all, congrats for you. Thank you. எனக்கு ஆடியோ டீம் क्वेश्चन சார். ஸோ பிரதர், ஆக்சுவலா எனக்கு டெக்னிக்கலா கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, நீங்க இந்த ஃபீல்டுல வந்து ஆம்பியன்ஸ், அப்புறம் மூவில வந்து ஆம்பியன்ஸ் டயலாக்ஸ் வந்து ப்ரெடாமினண்டா வரும் இல்லையா? நீங்க வந்து ஃபீல்டுல ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஆம்பியன்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்க? அந்த காஸ்ட் வந்து பேசுவாங்க, ஸோ அது இன்டரப்ட் ஆகாதா அந்த ஆம்பியன்ஸ் சவுண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது? அது என்ன சேலஞ்சஸ் வரும், எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க லைவ் சவுண்ட பத்தி பேசுறீங்கல்ல, அந்த ஆம்பியன்ஸ் வந்து நீங்க ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்றதா இல்ல லைவா அங்க இருக்குது? ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஃப்ரேம்ல வந்து ஒன்று நடந்துட்டு இருக்குன்னா பேக்ரவுண்ட்ல வேற ஏதாவது நடக்கும்போது அது ஆம்பியன்ஸ் அங்க அப்பதான் லைவ் சவுண்ட்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த படத்துல லைவ் சவுண்ட்ல நாங்க அச்சீவ் பண்ண நினைச்சது என்னன்னா, அவங்களோட வோக்கல்ஸ மெயினா கேப்சர் பண்ணணும்ன்றது.
அதுதான் அது எங்களோட இன்டென்ஷன். ஸோ நம்ம என்னதான் லைவ் ரெக்கார்டிங் அப்படின்ற ஜோனுக்கு போனாலும் சினிமா இஸ் ஆல் அபவுட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர்ல இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா லைவ் சவுண்ட் அங்க இருக்கிற சோர்ஸை நம்ம எடுப்போம், அங்க இருக்கிற விஷயங்களை நம்ம லிசன் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். பட் வெறும் அங்க இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம வச்சா அது ஒரு தியேட்டருக்கு இல்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட் பண்ணாது. ஸோ வி ஹாவ் டு அதை வந்து ஒரு இப்ப டப்பிங் எது நடிச்சதை திருப்பி அவங்க பண்றாங்க. ஸோ அதை வச்சு ரீக்ரியேட் தான் பண்றோம். ஸோ சேம் ப்ராசஸ் தான் சவுண்டும். எந்த அளவுக்கு நம்புற மாதிரி அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்றோம் அப்படின்றது தான் மெயினா. இந்த படத்துல முக்கியமா நான் வந்து எங்கேயுமே என் வேலையை நோட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். ஸோ நான் என்னோட பிலீவ் அது. என் வேலையை யாரும் நோட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிடவே கூடாதுன்றதை நான் ரொம்ப கிளீனா ட்ரை பண்ணேன். அதுதான் அச்சீவ் பண்ணவும் ட்ரை பண்ணேன். ஸோ வேற ஏதாவது ஆம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த படத்துல இருக்கிற எல்லாமே. அந்த ஃபீல்டுல நீங்க இந்த மைக் ஷார்ட் கனோ இல்ல அந்த மாதிரி மைக் இருக்கு. அதுதான் அதை வச்சு நாங்க லைவ் மோஸ்டா லைவ் வந்து இந்த படத்துல வோக்கல்ஸ் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கான ஸ்பேஸும் அதுக்கான பட்ஜெட்டும் இருந்ததால ஸோ நாங்க வோக்கல்ஸ் தான் ரீக்ரியேட் பண்ணவே முடியாதுன்றது. ஸோ அதை நாங்க கிரியேட் பண்ணோம். நீங்க லைவா பண்ணிருக்கீங்க. ஆமா, லைவ் ப்ராப்பர் டீம் வச்சு போனோம். அண்ட் நீங்க கேட்கற மாதிரி அது ஏன் ஆம்பியன்ஸ் டிஸ்டர்ப் பண்றது, அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம்னா லைவ் இந்த படத்துக்கு லைவ் நித்யானந்தம்னு ஒருத்தவர் தான் லைவ் ரெக்கார்டிஸ்ட். நான் வந்து இந்த படத்தோட மிக்சிங் நான் வந்து அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயங்களை நான் கிரியேட் பண்றதுதான் வேலை செய்வேன். நித்யானந்தம்ன்ற அவரோட ஒர்க் இதுல ரொம்ப முக்கியமான ஒர்க். அவர் என்ன ஏன் ரெக்கார்டிஸ்டோட நாலேஜ் அப்படின்னு சொல்றேன்னா அவங்களுக்கு தான் வந்து தெரியும் இந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த லொகேஷன்ல இந்த ஆம்பியன்ஸ்க்கு இந்த அவுட்டோர்ல இப்படி இருக்கு. அதை வந்து டயலாக் மட்டும் நம்ம எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம், அதை ஃபில்டர் பண்றதுக்கு வி ஹேவ் மிக்சர்ஸ், அந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம கட் டவுன் பண்ணி எடுக்கணும். ஸோ அது வந்து எப்படி எல்லா கிராஃப்ட் மாதிரி தான் அங்க ஒரு நிகழ்வும் நம்ம இது பண்ற மாதிரி தான். ஸோ அப்படி அது ரியலிட்டியில அதுல இருந்ததை வச்சு நாங்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளவு கேப்சர் பண்ண முடியுமோ கேப்சர் பண்ணி ட்ரை பண்ணுவோம். போஸ்ட்லயும் நிறைய ஆடியோஸ்ல ஒர்க் பண்ணி நீங்க ரிஃபைன் பண்ணுவீங்க. இது கம்ப்ளீட்டா போஸ்ட் தான் இந்த படம். ஆம்பியன்ஸ் வைஸ் சவுண்ட் டிசைன் வைஸ் கம்ப்ளீட்டா போஸ்ட்ல கிரியேட் பண்ணப்பட்டது தான் எல்லாமே. ஸோ அதுல எதுவும் மாற்றுக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் பாரிக்குழு. வணக்கம். ஸோ இப்போ சேதான் சார் இருக்காருல்ல, அதாவது தாண்டவம், அவர்கிட்ட நீங்க உங்க முதல் படம் இது. முதல் படம் நீங்க நடிக்கிறீங்க, நீங்க டைரக்டரா இருக்கீங்க. ஸோ ஒரு நடிகர் பல படங்கள் பண்ணவர் முதல் படம் பண்ற அவர் காலில் விழணுமா அப்படின்ற ஒரு ஈகோ கண்டிப்பா மற்ற ஆக்டர்ஸ்க்கு இருக்கும். ஸோ நீங்க அவர்கிட்ட நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நீங்க நான் உங்க காலில் விழலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவர் நினைப்பாரோ அப்படின்றது உங்களுக்கே கதை சொல்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்க எந்த விதமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அவர் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு? வந்து இந்த ஆக்டிங் கிளாஸஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நாங்க ஆக்டிங் கிளாஸ் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் பிரேக் பண்ணுவாங்க. நீங்க வந்து இங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு உச்சபட்ச கதாபாத்திரமா இருந்தாலும் நீங்களும் ஒரு நடிகன், நானும் ஒரு நடிகன், அவ்வளவுதான். இங்க உள்ள வரும்போது அது வந்து சிறந்த கலைஞர்கள் எல்லாருமே அதை ரொம்ப பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டவங்க தான். இந்த மாதிரி ஒரு கேள்வியும் டிஸ்கஷனும் எங்களுக்குள்ள ஏற்படலைங்கிறது தான் சேத்தன் வந்து எவ்வளவு சிறந்த கலைஞர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லணும். அவர் வந்து அங்க கேட்டது இந்த மாதிரி ஒரு கேள்வியும் அங்க எழவே இல்லை. இப்ப நாங்க ஆக்டிங் கிளாஸ்ல இருக்கும் போதே இப்ப நாங்க படத்துக்கே ஒரு பிராக்டிஸ் வச்சோம் இல்லைங்களா. நாங்க வைக்கும் போது வந்து ஒரு 5 நாள் பேசிக் ஆக்டிங் பிராக்டிஸ் வந்து நாங்க பண்ணோம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சொல்ற செஷனே வந்து அங்க இருக்கும். ஏன்னா இப்ப அந்த படத்துல நடிக்கிற சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே நிப்பாங்க. ஒரு ரவுண்டா நின்றுட்டு ஒருத்தர் கால்லயும் போய் விழணும். இப்ப ஒரு குட்டி பையன் போய் பெரியவங்க காலில் விழணும், ஒரு பெரியவங்க வந்து ஒரு குட்டி பையன் காலில் விழணும், இவங்க ஒரு ஆண் ஒரு பெண் காலில் விழணும், ஒரு பெண் ஒரு ஆண் காலில் விழணும். இங்க எல்லாருமே சமம் தான். அததான் வந்து நடிப்பு வந்து இங்க உணர்த்துது. நடிப்பு கலையே வந்து அதை உணர்த்துறது தான். சோ அந்த ஈகோவோ எதுவுமே இங்க எந்த நடிகர்கள்கிட்டயும் வந்து இல்லைன்னு தான் நான் வந்து நம்புறேன். அப்படி ஒரு அழகான ஸ்பேஸ் தான் தமிழ் சினிமா. என்னோட படம் ஜமா இருக்கு. உங்களுக்கு என்னை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் 9th படிக்கிறப்போ நான் பெண் வேடம் விட்டு ஒரு மீன் பண்ணேன்.
ஸோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்றப்போ என்ன நிறைய பேர் கேவலமா ஒரு மாதிரி, அதாவது உங்களை எப்படி கலாய்ச்சிட்டு பின்னாடி பேசினாங்களோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துல எனக்கு பண்ண தோணாம இருக்கிறப்போ என்னோட மேம் என்ன மோட்டிவேட் பண்ணி இதை பண்ணு அப்படின்னா, ஸோ நான் அதை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிளாப்ஸ் தட்டினாங்க. ஸோ அதுக்கான எஃபர்ட் வந்து நான் போட்டதுக்காக எனக்கு கிடைச்சது. ரீசெண்டா என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின்ல கிளாட் ஆயிடுச்சு. ஸோ என்னால பழைய விஷயங்கள் நான் மறந்துட்டேன். அதாவது ஓரளவுக்கு எப்படி சொல்றது, இதுதான் இப்படி அக்யூரேட்டா எனக்கு தெரியாது, ஆனா இப்படி நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். சோ உங்க படத்தை பாக்குறப்போ என்னையும் இந்த மாதிரி ஒருத்தவங்க கலாய்ச்சா இருக்காங்களே யார் அது அப்படி நான் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கிறப்போ, ஆமா வச்சான் இந்த மாதிரி நடந்திருக்கு, நீ இப்படி பண்ணிருக்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து நிரோஷா சார் சினிமோட்டோகிராஃபர், அவரோட ஃப்ரேம்ல நான் நடிச்சிருக்கேன் ராஜ்முருகன் டைரக்டர் சார் கூட. சாரி, மாடர்ன் லவ் சென்னையில ஃபர்ஸ்ட் எபிசோட். அதுக்கப்புறம் தியாகராஜ குமரராஜன் கூட ஆர்ட் டைரக்ஷன்ல பண்ணியிருக்கேன். லிரிகிஸ்ட் கு கார்த்திக் அவர் கூட பண்ணியிருக்கேன். ஸோ உங்க ஆக்டிங் பார்த்து ஒருத்தங்க உங்க காலில் விழணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்காம விழுறாங்க அப்படின்னா உங்களோட கலைக்கான மரியாதை வந்து நான் நினைக்கிறேன். நீங்க நடிச்சிட்டு இந்த நடிப்பு தலைகுனிய வைக்கிறது. எனக்கு நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க என்னோட பழசு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. வேற எதனா கேள்வி இருக்கா தோழர்களுக்கு? இது லேண்ட்ஸ்கேப் ஒரு 2-3 இடத்துல இருந்துச்சு. அது எதுக்காக லேண்ட்ஸ்கேப் வந்து இது பண்றதுக்காக டோன் ஷாட் எடுத்துட்டீங்களா அப்படின்னு அது நீங்க கேட்டிருந்தீங்களா இல்ல டிஓபியோட முடிவா? நிறைய இடத்துல எனக்கு அது யூஸ் பண்ணிருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்ப இந்த கதை எந்த நிலப்பரப்புல நடக்குதுங்கிறத வந்து நம்ம காட்ட வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப அந்த மொட்டைப்பாறை வந்து எப்படி இருக்குது, அது காட்டுக்கு நடுவுல ஒரு விஷயமா இருக்குதுங்கிற அந்த நிலப்பரப்பை காட்டுறது. அந்த கிராமம் எப்படி இருக்கு, அந்த வீடு வந்து அந்த கிராமத்தொட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குது. இந்த மாதிரி வந்து நிலப்பரப்புகளை ரெஜிஸ்டர் பண்றதும், இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கதைக்குள்ள போறீங்களா, அந்த மாதிரி ஸ்கிரீன் அதை திரைமொழியா என்னன்னா அந்த நிலப்பரப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்றதும் நிலப்பரப்போட மொழியை ரெஜிஸ்டர் பண்றதும் வந்து அதுக்குள்ள ஆடியன்ஸை வந்து இன்னும் கூட்டு வரும். அதுவே எங்களுக்கு ரொம்ப கம்மியா இருந்ததா நாங்க ஃபீல் பண்ணோம். டோன் ஷாட் அதிகமா இருந்துச்சு. அப்படி டோன் ஷாட் காமிச்சுதான் வந்து அவங்க லேண்ட்ஸ்கேப்பை விவரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி டிஓபி இல்ல. அப்படியே அது என்னன்னா பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்ப வந்து நீங்க இப்படியும் ஒரு வைடு வைக்கலாம், ஆனா இந்த பெர்ஸ்பெக்டிவ அந்த கிராமத்தை இந்த ஒரு இதுல இருந்து எல்லாருமே பார்த்திருப்பாங்க, ஆனா இந்த இதுல இருந்து யாருமே பார்த்ததே கிடையாது. சோ அப்படி வந்து அந்த நிலப்பரப்பை காட்டணும் அப்படிங்கிறது தான் அதோட ஒரு முயற்சி தான். ஒன்னும் நைட்ல வந்து ஒரு டான்ஸ் ஆடிடுவாங்க ஃபுல்லா உள்ள. அந்த லைட்டிங் வந்து எப்படி நீங்க உண்மையாவே நெருப்பு அந்த இது வச்சுதான் இது பண்ணாங்களா இல்ல வேற எதுவும் லைட் செட் பண்ணீங்களா? சாரி, இந்த ஃபைனல்ல கிளைமேக்ஸ்ல நம்ம பண்ணும்போது எப்படின்னா இவன் ஃபுல்லா தீபந்த எடுத்துட்டாப்ல, எடுத்து முடிச்சுட்டு என்டையர் வந்து அந்த டீம் எல்லாத்துக்கும் நான் அர்ஜுன வேஷம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வந்தாரு. இதை வந்து லைட்டிங்கா ஒரு விஷயத்த காமிக்கணும். இப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ் யார் பக்கம் இருக்குன்னா அந்த கல்யாணத்துக்கு தான் அதிகமா இருக்கு. இப்ப இந்த மூடை வந்து ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்கணும். ஏன்னா ஒரு மணி நேரம் ஆரம்பிக்குது, 2 மணி நேரம் ஆரம்பிக்குது, படம் முடியுது, லாஸ்ட் 5 நிமிஷம் தான் இந்த கல்யாணம் எதுக்காக இருந்தா, எதுக்காக கஷ்டப்பட்டா, யாருக்காக ப்ரூவ் பண்றா அப்படின்றது எல்லாமே அந்த டீடைல்ல காமிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல வந்து லைட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கமர்ஷியலா நம்ம லைட்டிங் பண்றோம் அப்படின்னா ப்ளூ ஆம்பியன்ஸ் எடுத்துட்டு டாப் ஒரு ஆம்பியன்ஸை பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூவா இப்ப நீங்க கேட்கிற அந்த சாங் மூடு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே சத்திய நான் தான் சொன்னேன்ல முன்னாடி பேசும்போது இல்ல, பைலட் எடுக்கும் போதே இந்த பந்தத்தை வச்சு ஒரு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த பைலட் எல்லாத்துக்கும் நீங்க கேட்கிற அத்தனை கேள்வியுமே அந்த ஒரே ஒரு பைலட் தான் ஆன்சர். அந்த பைலட் எடுக்கும்போது கூட இல்ல, லாஸ்ட் ஒரு 9:45 10 மணி இருக்கும், ஆனா அது ஒரே ஒரு பந்தம் மட்டும் ஒரு ஷாட் எடுத்துடலாம், ஓகே எடுத்துடலாம். பார்த்தா பந்தம் வந்து அவ்வளோ அமேசிங்கா இருக்கு. அந்த ஊருக்குள்ள எல்லாமே ஒரு 10 மணிக்கெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பைலட் இருக்கும்போது இல்ல அந்த அர்ஜுன வேஷம் போட்டு ஆடுவாங்க. இது அப்படியே டெஃபினட்டா இந்த ஃபயரை வந்து நம்ம கிளைமேக்ஸ்ல வச்சிடணும் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணி இப்படிதான் அந்த ஃபயரை வச்சு எடுத்தது. இதுல வந்து என்னன்னா லைட்டிங் தான். அந்த ஃபயர் டீட்டெயில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஃப்ரேம் என்ட்ரி ஆவார்.
அந்த அப்பா ஃப்ரேம் என்ட்ரி வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் ஃபுல்லாவே இருக்கும், அந்த ஃப்ரேம் ஃபுல்லாவே. அதுதான் வந்துட்டு இல்ல அந்த இமேஜின் உள்ள எடுத்துட்டு போயிட்டே இருக்குது. லைட்டிங் வந்து ஃபயர்ல எடுத்துட்டா இப்படி போனாதான் அதை பண்ண முடியும் சொல்லி சார் கிளைமேக்ஸ்ல வந்து தாண்டவமா ஒரு ஆடியன்ஸா நான் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க அப்பாவும் தாண்டவமும் ஒரு பிரேம்ல காட்டுவீங்கன்னு நினைச்சேன், காமிச்சிட்டீங்க. இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் வந்து நான் கூத்து கட்டுறேன்னு சொன்னப்போ அர்ஜுன வேஷம் போடுறா அதை நான் பார்க்கணும்னு சொன்னதே அவங்க அம்மா தான். சாகும் போதும் கடைசியா உன்னை அர்ஜுன வேஷத்தை எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து நான் எதிர்பார்த்தது என்னன்னா, அவங்க அம்மாவையும் ஒரு ஷாட்ல காமிச்சிருக்கலாமே டைரக்டர் கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்க. அதோட ரைட்டிங் டவுட்டா கேட்கிறேன், ஏன் இந்த இடத்துல அவங்க அம்மா வரல? இன்னொரு கேள்வி என்னன்னா, கல்யாணம் வந்து அவங்கள நேசிச்ச ஒரு பொண்ணு நான் வேலைக்கு போறேன் அவர் படிக்கட்டும்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையே நான் படிக்கணும்னு அவர் விட்டு கொடுக்குறாருன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவங்க நான் கல்யாணம் பண்ணா கல்யாணத்தை தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோயில்ல சொல்லுவாங்க, உனக்கு வேணா நீ வருவ இல்லைன்னா நீ போயிடுவ, முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு போல்டா போயிடுவாங்க. சோ என்னதான் இருந்தாலும் ஏன் வந்து கல்யாணம் ஜெயிச்சுத அவங்களும் ஏன் கிளைமேக்ஸ்ல பாக்கல? அது ஒரு கொஸ்டின். அப்புறம் இன்னும் ஒரு ரைட்டிங்கா ஒரு கொஸ்டின் வந்து, சேத்தன் சாரோட ஈகோ, சேத்தன் சாரும் நல்ல ஒரு கலைஞர் தான், அதே மாதிரி தாண்டவத்தோட அப்பாவும் ஒரு மிக சிறந்த கலைஞர் தான். இதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல தான் போய் இறந்திருப்பாரு. சேத்தன் சார் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து கல்யாணத்தை ஒரு மிக சிறந்த கலைஞனா அந்த வேஷத்துல பாக்குறாரோ, ஒரு கண்ணை திறக்கும் போது அவரே கண்ணு கலங்கிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க அழுந்தது ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்து எல்லாருமே எமோட் ஆகி தான் பார்த்திருப்பாங்க. ஆனா இவரு வந்து கடைசி வரைக்கும் கண்ணை மூடி மட்டும்தான் நீங்க பண்ணாத ஒரு பர்ஃபார்மன்ஸ அவரு இது பண்ணியிருந்திருப்பாரு. ஒன்ஸ் அவர் கண்ணு ஓபன் பண்ணும்போதே தெரியும் அவர் கண்ணு கலங்கி இருக்கும். சோ அவர் அப்பயே வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு, நீ ஒரு இவன் தான்டா, ஆர்டிஸ்ட் தான். ஏன் வந்து அந்த ஜமாவை இப்போ தாண்டவமும் கல்யாணமும் சேர்ந்து நடத்தி இருந்தா என்ன இருந்திருக்கும்? கிளைமேக்ஸ்ல அவரை சாகடிக்காம பண்ணியிருந்தா என்னவா இருந்திருக்கும்? முதல் 2 கேள்விகளுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லியிருந்தோம். முதல்ல வந்து அதுக்கெல்லாம் வந்து எடிட்டரும் சேர்ந்துதான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்க நிறைய எடிட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாத்தணும், ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து மாத்தணும். முதல்ல வந்து நாங்க எழுதின டிராஃப்ட் வேற, நாங்க ஷூட் பண்ணது வேற, அதுக்கப்புறம் அதை எடிட்ல எவ்வளோக்கு எவ்வளோ அதை, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸுக்கு வந்து அதை கிறிஸ்பியரான ஒரு பிலிமா பிரசென்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்கிறதுனால நாங்க நிறைய விஷயங்கள் வந்து மாத்தணும். நீங்க சொல்லும் போது முதல்ல ஆக்சுவலி அந்த அம்மா சாகிறது வந்து தாண்டவம் இறந்ததுக்கு அப்புறம் இருந்தது. அப்போ லேண்ட் விற்கிறது, அந்த இது கொடுக்கறது, அந்த அம்மா இறக்குறது எல்லாமே தாண்டவம் இறந்ததுக்கு அப்புறம் இருந்தது. அப்போ வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க அர்ஜுன வேஷம் போட்டுக்கன்னா, அந்த அம்மாக்கு எதிர்க்கே அவன் அர்ஜுன வேஷம் போடுவான். அந்த அம்மா பார்த்துட்டு தான் இறந்து போவாங்க. இப்படிதான் சீன்ஸ் வந்து வச்சிருந்தோம். அப்ப அந்த அர்ஜுன வேஷத்தோட போய் தான் இவன் ஆடுறான். அப்படிதான் நாங்க வச்சிருந்தோம். பட் அது எங்களுக்கு நிறைய விஷயத்தினால நாங்க அதை கட் பண்ணி முன்னாடி பிளேஸ் பண்ண வேண்டிய ஒரு இது வந்தது. அவன் கடைசியா அர்ஜுன வேஷம் போட ப்ரிப்பேர் ஆகுறான்ல, அது வந்து அவங்க அம்மாவுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகுறதா தான் நாங்க ஷூட் பண்ணியிருந்தோம். பட் நிறைய விஷயங்கள் எடிட்ல வந்து இது ஏன் இப்படி சொல்லணும்னா, எடிட்ல என்ன ஒன்னா மாத்தி அதை ஒரு அழகான ஒரு விஷயமா கொண்டு வர முடியுங்கிறதுக்காக தான் இப்ப இதை ரிவீல் பண்றோம். மெயினா சொல்றது இன்னொன்னு வந்து அந்த அம்மோபிராமியோட விஷயமும் கூட அவங்க கடைசியில வந்து அந்த எண்டுல வந்து இவங்க 2 பேரும் இவன் தொடர்ந்து அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க சேர்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். சாங்கே ஒண்ணு இருந்தது படம் எண்டு ஆனதுக்கு அப்புறம் ரோலிங் கிரெடிட்ஸ்ல. பட் அதுவும் லென்த் காரணமா நிறைய விஷயங்களை வந்து நாங்க எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்ப நீங்க கடைசியா சொன்ன அந்த 2 பேரும் சேர்ந்து ஜமா நடத்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்னைக்கு நீங்க ரொம்ப புதுசா ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்க. பட் அது சூப்பரா இருக்கு. மேபி தெரியல, அப்படியும் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாலும் மேபி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அந்த இவரோட ஈகோ அதை திரும்ப எதனா அலோவ் பண்ணியிருந்திருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமா இருக்கு. சேத்தன் அந்த தாண்டவம்ங்கிற ஒரு கேரக்டர் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அவன் வெறும் ஈகோனாலே கட்டமைக்கப்பட்டவன். இப்ப கிட்டத்தட்ட அவனோட கண்ணீரும் அப்ப வந்து அது அவன் ஆக்சுவலி அவன் காலில் உழல. நாங்க அது சீனா யோசிச்சது என்னன்னா, அந்த ஆள் விழுந்து செத்துட்டான், அதை டாப்பாங்களை கட் பண்ணும்போது காலில் விழுந்த மாதிரி இருக்குன்றதுதான் நாங்க யோசிச்சது. அவர் வந்து இது பண்ணல. அது இல்லாம அவர் வந்து எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவும் இல்லை. நான் வந்து இப்போ கல்யாணத்தை இது பண்றதை வந்து தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் இது பண்ணலாம் அப்படின்லாம் அவர் எதுவுமே வந்து பேசவே இல்லை. அந்த சூழ்நிலைக்கு அவர் அழுதுட்டு திரும்ப எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அந்த வேஷத்தை கலைச்சதுக்கு அப்புறம் திரும்ப தாண்டவமா மாறுறதுக்கான எல்லா ஸ்பேஸுமே வந்து அவர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான்.
அப்படின்னும் போது அந்த கேரக்டர் அதோட முடிஞ்சுன்னா மட்டுமே தான் கல்யாணத்தோட விக்டரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் முத சீன்லயே நாங்க கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சீனை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளைமேக்ஸ் என்ன, இந்த கதையோட இது என்ன போகும்போது எல்லாமே தெரிஞ்சிடும். அது கிட்டத்தட்ட நாங்க ஒரு 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 இதாதான் பண்ணுவோம். ஒரு எஜே சூர்யா சார் பண்ற மாதிரி தான் கதையை சொல்லிட்டு நம்ம படம் பண்ணுவோம், அதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுதுன்னு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். அதுல சொல்ற தாண்டவ சித்ராஜ் அம்மா இவனு தான் வரப்போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த டைலாக் வந்துருச்சு. அப்படி பண்ணதுதான். சரி, ஒரே ஒரு டவுட். இப்ப இந்த நான் கேட்டேன் இல்லையா சார், அம்மாவும் பாக்குற ஒரு ஷாட் இருந்திருந்தாலும் இல்ல அபிராமி பாக்குற ஷாட் இருந்து அந்த மாதிரி நாங்க ஃபர்தரா எழுதும் போது கேக்குறேன் சார், அந்த மாதிரி நாங்க ஒரு வினிஷிங்கா அது கொடுத்தா தப்பா இருக்கு. இப்ப நீங்க அவாய்ட் பண்ண ரீசன் ஏன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் ஒரு கம்ப்ளீஷனுக்காக அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சா தப்பா இல்ல? இல்ல ப்ரோ, இப்ப சினிமாவை பொறுத்தவரைக்கும் சரி, ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் சரி தப்பு நீங்க எதுவுமே கிடையாது. இங்க வந்து எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம இத ஒரு விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோம், நீங்க எப்படி பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் உங்களோட படத்துக்கும் என்னோட படத்துக்குமான ஒரு வேறுபாடா இருக்கும். இப்ப நான் இந்த விஷயத்த எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் நார்மலா பார்க்காம நம்ம யோசிக்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு விக்டரி வரும்போது இவங்க எல்லாம் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. நான் இல்ல அப்படின்னு அப்படி இருக்கணும்னு இல்ல, இவன் ஜெயிச்சுன்ற செய்தி அவங்களுக்கு கேட்டா போதும் நான் யோசிக்கிறேன். இன்னொன்னு அந்த கடைசியா இருக்கும்போது கூட சொல்றாங்க, ஊர் மக்களுக்கு முன்னாடி இவன் அர்ஜுனன் டான்ஸ் ஆடிந்திருக்கலாமே அப்படின்னு. இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி இவன் ப்ரூவ் பண்ணவே தேவையில்லைங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எந்த ஊர் மக்களும் நீ உன்னால அர்ஜுன வேஷம் போட முடியுமா, நீ பயங்கரமா ஆடிடுவியான்னு யாருமே கேட்கவே இல்லை. அப்ப ஏன் அந்த ஊர் மக்கள் முன்னாடி இவன் ப்ரூவ் பண்ணி காட்டணும்? யார் இவனை சொன்னாங்களோ என்ன உன்னால முடியாதுன்னு சொன்ன ஆட்கள் கிட்ட மட்டும் இவன் ஆடி காமிச்சா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த இதுவா இருந்தது. அந்த மாதிரி இது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் தான். சரி தவறு இப்ப உங்களுக்கே யாருன்னா நீங்க எழுதும் போது கூட யாருன்னா தப்புன்னு சொன்னாங்கன்னா அதை அதிகமா பிலீவ் பண்ணாது. லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும் நம்ம பதில் சொன்னா போதும். இது லாஜிக்கா இல்ல அப்படின்னா அது பதில் சொன்னா போதும். ஆனா இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பதில் சொல்லாதீங்க. இல்ல இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்டேன்னா, நீங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணீங்க, எடிட்ல எடுத்துட்டுதான் சொன்னீங்கல்ல, சோ அதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு தெரிஞ்சுக்கின்றதாலதான் கேட்டேன். இல்ல ரீசன், மெயினான ரீசன் என்னன்னா, தாண்டவம் இறந்ததுக்கு அப்புறமே கதை கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து ஒரு சாப்டர் போகும்போது அது ஸ்கிரீன் பிளேல ஒரு தொய்வு வருதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதை கட் பண்ணி முன்னாடி அந்த ஒரு ரீசன் தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. பட் நாங்க அப்படி இப்ப நாங்க சொன்ன மாதிரி ஒரு 2 ஆச்சு இன்னும் திருப்திகரமா நீங்க ப்ரொடியூசர் கூட அந்த எண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, ஒரு லேக் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு விஷயம் சொன்னாரு. பட் ஆனா அது இன்டைரக்டா அவங்களையும் ஒரு சில விஷயங்கள் வணிக ரீதியா கொஞ்சமாச்சும் அது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நாங்க அப்படி கட் பண்ணிப்போம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அவர் மட்டும். அண்ணா வணக்கம். வணக்கம், என் பேர் சந்துரு. கிட்ட வச்சு பேசு. லாஸ்டா நீங்க அந்த பெண்ணோட அந்த திரௌபதி கேரக்டர் நினைங்க, அந்த திரௌபதி கேரக்டர் அழுவும் போது அவங்க கண்ணுல தண்ணி விடுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க அர்ஜுன வேஷம் கரெக்டா விட மாட்டாங்க. நீங்க நீ உனக்கு திரௌபதின்னு சொல்லும் போது நீங்க அது நான் திரௌபதியை அந்த ஸ்ட்ராங்கா நீங்க எடுத்து நீங்க கட்டினதுக்கான ரீசன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீ என்ன கொடுத்தாலும் நான் என்னுடைய வேலையை நான் கரெக்டா பண்ணுவேன், எனக்கு தெரியும் நான் யாருன்ற மாதிரி. அது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா நான் இன்னொன்னு நினைச்சேன், அதுதான் ஆக்சுவலா செம்மையான கிளைமேக்ஸ். நான் நினைச்சேன் இதுக்கு முன்னாடி ஏதோ சண்டை என்னென்னமோ பண்ணி ஒண்ணு பண்ண போறாங்க போல அப்படிலாம் நினைச்சேன். ஏன்னா அப்படிதான் நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம். அந்த கண்ணீரே எனக்கு பயங்கரமா இருந்தது. அதே நீ ரொம்பவே என்ன சூப்பரா இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் ரொம்ப பயங்கரமா இது பேசிக்கிட்டே இருந்தேன் இது. அப்புறம் தெருக்கூத்து கலைஞர்கள் இது நானுமே நிறைய பார்த்துருக்கிறேன். எங்க ஊர்ல எல்லாம் எங்க தாத்தா, இப்பவுமே எங்க மாமா அத்தை எல்லாம் அது மக்கள் டிவியில போடுவாங்க, அதை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, இப்பவும் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல இப்போ அவங்க எல்லாம் ஏதோ எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னீங்களே, அது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்ததுல நிறைய பேர் அவங்க அவங்களுடைய லைஃப்ல பொருளாதாரமாவும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பின்தங்கிய நிலையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. மேபி அவங்க பசங்க இல்ல அவங்க அடுத்த ஜெனரேஷன் அதை எடுத்து முன்னெடுத்து போறவங்க வேணா இது பண்ணலாம். ஆனா அவங்க அந்த கலையினால அவங்க ஒரு பெரிய அடுத்த இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களா எனக்கு தெரியல, அது இருந்தா சொல்லுங்க எனக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த பெண்ணோட நீங்க அந்த என்ன சொல்றது, அந்த கேரக்டர் நீங்க பெண் தன்மையோட பண்ணியிருந்திருப்பீங்களே,
அது வந்து இங்க வந்து பயங்கர கேலி செய்யக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. நானுமே சின்ன வயசுல பயங்கரமா வந்து கேலி கிண்டல் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு வந்து அது என்னன்னே தெரியல. அது வேற ஒருத்தர் வந்து அது அந்த 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 மாதிரி நாட்களை வந்து சின்னதா எதனா சொல்லிட்டாலும் நமக்கு வந்து ஒரு கோவம் வருது. ஏதோ ஒண்ணு டிஸ்கஸ் பண்றோம், இது அப்படி சொல்லக்கூடாது, அப்படி பண்றோம், இப்படி தப்பு ரைட்டு என்னென்னமோ பேசுறோம். அது 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 உங்க பார்வையில நீங்க எப்படி இருக்கு, நீங்க எப்படி சொல்ல வரீங்க? இப்போ வந்து பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்புறம் என்னன்னா, நீங்க வந்து இந்த இந்த கதாபாத்திரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை எப்படி நீங்க புரிஞ்சு வச்சிருந்தீங்க, கதாபாத்திரத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு பெண்ணை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறீங்க? அப்புறம் எனக்கு எனக்கு பிடிச்சது ஒண்ணு என்னன்னா, அந்த திப்பைனா தெரியல, அந்த ஊர்ல வந்து அந்த மலைப்பகுதியில வந்து அந்த சாமியெல்லாம் அந்த மழைக்கு அது வந்து எங்க ஊர்லயுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எங்கேஜ் எல்லாம் நடந்தது. அது எனக்கு ரொம்ப பயங்கரமா எங்க ஊர்லயே கிட்டத்தட்ட அது எங்க ஊரை பார்த்த மாதிரியே இருந்தது. அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க முடிச்ச உடனே எத்தனை கேள்வி கேட்டீங்கன்னு மறந்துட்டேன். அவ்வளவு கேள்வி கேட்டீங்க திடீர்னு. முதல் என்ன கேள்வி? பொருளாதாரம். தேங்க்யூ. தெருக்கூத்து கலைஞர்கள், அது இப்ப நீங்க சினிமால வந்து கோடியில சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களும் சினிமால இருக்காங்க. நீங்க யார பாக்குறீங்க, சினிமாவை எப்படி போர்ட்ரே பண்றீங்க அப்படிங்கறதுதான் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப சரியா பண்ணீங்கன்னா, இப்ப வந்து கஷ்டப்படுறவங்கள வந்து எல்லாருமே அப்படி கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து அந்த அவங்களோட லைஃப வந்து ஒழுங்கான முறையில வழி நடத்துறாங்களா அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னா, அதை நான் வந்து எப்படி ப்ராப்பரா சேவ் பண்றேன், ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றேன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதை பண்றவங்க வந்து என்னைக்குமே, அதாவது ஒரு மணி மேனேஜ்மெண்ட் தான். அந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்றவங்க என்னைக்குமே எந்த துறையா இருந்தாலும் இருக்காங்க. சினிமாலயும் அப்படிதான். எப்படி ஒரு விஷயத்த ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கவங்க நல்லா இருக்காங்க. இப்ப நாங்க இந்த படத்துக்கு யூஸ் பண்ண ஜமா அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸா ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அவங்க ஃபேமிலிஸ் வந்து அவங்க பசங்க எல்லாருமே வந்து டிகிரி படிச்சவங்க, ஒரு டீச்சர் வேலையில இருந்து இதுல இருந்து இருக்காங்க. எல்லாருமே சூப்பரான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரா ஒரு மேனேஜ்மெண்ட். அவங்க யாரும் அதிகமா குடிக்க மாட்டாங்களாம், எதுவும் வேற தேவையில்லாத ஒரு பீடி சிகரெட்டுன்னு போக மாட்டாங்களாம். அதனால வந்து எங்களுக்கு நிறைய மணி சேவ் ஆகுது, நாங்க இதனால இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது இருக்காங்க. அது வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. நீங்க பார்த்த ஜமாக்கும் நான் பார்த்த ஜமாக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் வந்து இருக்கு. அதை கிடைக்கிற அமௌண்ட்டை எப்படி இது பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த பெண் கேரக்டர்ஸ் சொன்னீங்க எழுதுறதுக்கு முன்னாடி அப்படின்னு. நான் முதல்ல இருந்தே பெண் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா, இப்ப எங்க வீட்டுல எங்க வீடு எங்க குடும்பம் எல்லாமே கட்டமைக்கப்பட்டது வந்து பெண்களால மட்டும்தான். பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆளுமையா இருக்காங்களோ அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். என் ஃபேமிலியில இருக்க பெண்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா படிச்சவங்க. எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அந்த டிஸ்கஷனுக்குள்ள வந்து அந்த பெண்கள் இருப்பாங்க. எங்க வீட்டுல நீ பொண்ணு தானே கம்முனு அதெல்லாம் பேசவே கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை கூட நான் கேட்டதே கிடையாது. மேபி அவங்க சொல்லி கொஞ்சம் வாய முடுங்க, தேவையில்லாத பேசாதீங்கன்னு சொல்லி அமைதியா இருந்த அப்பாக்களை தான் பாத்துருக்கேனே தவிர இதை சொல்லி அம்மாக்களை வந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் வளர்ந்த சூழ்நிலையே அப்படிதான். எங்க வந்து எல்லா முக்கியமான டெசிஷன்ஸும் வந்து எங்க அம்மாக்களும் எங்க சித்திகளும் எங்க அத்தைகளும் எங்க பெரும்பாக்களும் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருந்ததுனாலதான் அந்த பெண் கேரக்டர்ஸை இப்படி படத்துல வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அப்படிதான் வந்தது. இன்னொன்னு வந்து மெயினா வந்து இந்த கிண்டல் கேலிகள் பத்தி பேசுனீங்க, அதுக்காக தான் வந்து இந்த படமே வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் தான். ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நம்ம அப்ப அதை கூட சொன்னேன், யாரா ஆம்பளைங்கிற ஒரு சீன்ல கூட வச்சிருந்ததுதான். நம்ம அவன் உங்களோட பலவீனமா இருக்கிறாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நீங்க அவ்வளவு கிண்டலும் கேலியும் பண்றீங்க. இதே வந்து இப்ப பயங்கரமா கிரேட் காலி மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், அவனை உங்களுக்கு கிண்டல் பண்ண தோணுது, பண்ணுவீங்களா? நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அவங்களோட பலசாலியா இருக்கிறான், எதனா ஒரு விஷயத்துல இது பண்ணிடுவானே அப்படின்னு. அப்ப கீழே இருக்கவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அந்த மனநிலைமை இருக்குல்ல, அதுக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயம் தான் அது. அந்த கேலி கிண்டல்ன்றது வந்து எல்லாத்துக்குமான இதே தான். நீங்க வெறும் அந்த பெண் வேஷம் போடுறவனுக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஒருத்தன் ஒரு திறமையிலயோ இல்ல ஒரு பலத்திலயோ ஒரு பணத்திலயோ கம்மியா இருக்கானா அவனை ஈஸியா நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நீங்க தூக்கி போடணுங்கிறது தான் மெயினா அதுல வந்து நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ. நீங்க உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்தது ரொம்ப சூப்பரா நடிக்கிறீங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நண்பர்கள்கிட்ட இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அது ஒண்ணு இருந்தது. அது அந்த அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த படம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் கிட்ட ரீச் ஆக முடியுமோ ரீச் ஆகும். ஏன்னா படம் பார்த்த ஒருத்தரும் அந்த படத்தை வந்து ஒரு படத்தை ஓன் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீயும் இதை பார்த்து ரசி அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். பத்திரிகையாளர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால வந்து ஒரு சிறிய படத்துக்கு என்ன இது பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் பண்ணாங்க, கொஞ்சம் பேர் பண்ணல. பட் பண்ணாதவங்களை வந்து விட்டுருவோம். கிட்டத்தட்ட அவங்க எப்படின்னா, இப்ப மீடியாவே நீங்களும் சோசியல் மீடியால ஒரு ஆளா இருக்கிறதுனால இங்க வந்து சோசியல் மீடியாக்களே எப்படின்னா கிளிக் பைட் தான். நீங்க எதை வந்து ஓபன் பண்ணி பார்ப்பான், எதை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டான், யாரோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான், யாரோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. இப்ப ஜமாக்கான விமர்சனங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரிவ்யூவர்ஸ் நீங்க சொல்லப்படுற எல்லாருமே அந்த ரிவ்யூ வந்து கொடுத்தாங்க. அது எத்தனை பேர் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம். இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இப்ப இந்த 20ஆம் தேதி இன்னைக்கு வந்து எத்தனை தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறத வந்து எல்லாருமே சரியா சொல்லிடுவோமா? பண்ணவே மாட்டோம். ஏன்னா வந்து வெறும் பெரிய படங்கள் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற படங்களோட விஷயத்த மட்டுமே தொடர்ந்து தேடி தேடி பார்த்துட்டே இருக்கோம். யூடியூப்ல ஆகட்டும், சோசியல் மீடியால அதை பத்தி நம்மளா அப்டேட் கேட்டு வந்து திட்டுறோம், இது பண்றோம், அப்டேட் கொடுறான்னு கேட்டு வாங்கிக்கிறோம். ஆனா சின்ன படங்கள் இந்த வாரம் இந்த படம் 6 படம் வருது, இந்த 6 படம் வருது, இந்த 6 படத்துக்கு படம் போய் பார்க்கவே வேணாம், ரிவ்யூஸை பார்ப்போம். இன்னைக்கு இது சூப்பரா ரிவ்யூ சொல்லியிருக்காங்களே, இந்த படத்தை போய் பார்ப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்டர்நெட் கொட்டி கிடக்குது. அதை எப்படி வந்து எடுத்துக்கிறோம், எப்படி பண்றோம் அப்படிங்கறதான். இப்ப ஜமாக்கான விமர்சனங்கள் வந்து எல்லா தரப்புல இருந்து வந்துச்சு. இப்ப நீங்க வந்து இப்ப எழுத்து ஊடகத்துல இருந்து நீங்க இது வரைக்கும் யூடியூபர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இதை பத்தி பேசினாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல கூட நாங்க அவ்வளவு விஷயங்கள் வந்து இது பண்ணோம். ஆனா அதை வந்து மக்கள் இப்ப அதை பார்க்கும்போது அது அப்படியே தள்ளிட்டு போற ஒரு விஷயமா தான் வந்து அது வந்து அமைஞ்சுது. பட் அது ரொம்ப பெருசா இது பண்ணி அது போடணும்னா, இப்ப நான் தம்ப்நெயில்ல என்னோட படம் இருந்தா அதை கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய நடிகர் படம் இருந்தா கிளிக் பண்ணி வந்து பார்ப்பாங்க. பட் அதுதான் இங்க அவங்க சொன்ன மாதிரி, அவர் கேட்ட மாதிரி, இதுவும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். நீங்க படம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க கவனிக்கிற ஒரு இடத்துக்கு வர்ற வரைக்கும் தொடர்ந்து வந்து முட்டி மோதிட்டே இருப்போம். ஒரு நாள் கண்டிப்பா கவனிச்சிருவாங்க. அதுக்கான இது நடக்கும். இந்த படத்துலயே அப்படிதான் ப்ரோ, நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாங்க யாருமே ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்களை நோக்கி நாங்க வந்து போகவே இல்லை. இப்ப இவங்களே கேட்டு பாருங்க, அவங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. நாங்க அந்த மாதிரி வந்து வெறும் நல்ல நடிகர்கள் மட்டுமே, உங்களுக்கு வந்து திறமை இருந்ததுன்னா நாங்க ஆடிஷன் வச்சு அப்படி இருந்து மட்டுமே தான் நாங்க வந்து இது பண்ணோம். அடுத்த படமும் நாங்க அதான் பண்ண போறோம். இன்னொன்னு வந்து இப்ப இந்த படத்துல வந்து நீங்க இப்ப தேர்வாகாதவங்க வந்து வேற மாதிரி அதையும் யோசிக்கிறாங்க, நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்ப நானுமே அப்படிதான் நிறைய விஷயங்கள் யோசிச்சேன். ஆனா இப்ப நான் இயக்குனர் ஆகும்போது தான் தெரியுது, இப்போ ஒரு கேரக்டர் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அவங்க எவ்வளவு நல்ல நடிகர்களா இருந்தாலும் அந்த கேரக்டர் செட் ஆக மாட்டாங்கன்னா நம்ம அந்த கேரக்டருக்கு வந்து வந்து கொடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு நீங்க ரொம்ப நல்ல நடிகர்களா இருந்தீங்கன்னா 100% வந்து என்னோட படத்துல வந்து வாய்ப்பு கிடைக்கும். அது நான் ஷோரா சொல்றேன், கண்டிப்பா வரும். அதான் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடி எல்லா குழப்பத்தையும் இது வச்சுட்டோம்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை எடுக்கிறதுலேயே வந்து கவனம் செலுத்தவே முடியாது. எல்லாமே ஒரு கட்டத்துல தான் ஒரு கவலைகளை வச்சுக்கணும். கவலைகள் கண்டிப்பா இருக்கும், அது பிரிச்சுப்போம், கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுப்போம். ஒட்டுமொத்தமா ஒரே மூட்டையா தூக்கி இப்ப எழுதும் போதே இதோட ரிலீஸ் ஆகணும். இப்ப எனக்கு அந்த ப்ரெஷர் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற ப்ரெஷர் வந்து இப்ப இருக்கு. இப்ப எழுதும் போது ஐயோ இப்ப நம்ம இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி எழுதணும்னு அப்ப ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியல. அது காரணம் இவ்வளவு விஷயங்களை யோசிக்கும் போதுதான்.
ஆனா ஜமா இருக்கும்போது எனக்கு அந்த விஷயம் யோசிக்கவே ஒரு துளி கூட நான் யோசிக்கவே இல்லை. இது எப்படி வரப்போகுது, நம்ம நல்லா ஒரு படம் பண்ணோம்னா அது கண்டிப்பா மக்கள் மத்தியில ரீச் ஆயிடும். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இப்போ ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்க சமகால இளைஞர்கள் அந்த சின்ன பசங்க தான் வந்து அவ்வளவு பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணி இது பண்றாங்க. அவங்களோட மொழி தான் வேற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த படம் வாழ்வியலா பயங்கரமா இருக்குங்கிறீங்க, அவன் சொல்லும் போது என்ன படம்னா இது வேற மாதிரி பண்ணியா, பயங்கரம் குக் பண்ணிருக்கீங்க இப்படிலாம் சொல்றாங்க. அந்த மொழி மட்டும்தான் மாறுதே தவிர அவங்களுக்கும் அந்த படம் பிடிக்குது, அவங்களும் இந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த ப்ரெஷர் எல்லாம் யோசிச்சுன்னா எழுதவே முடியாது. தேங்க்யூ.